மராஸ் டிவி மற்றும் தமிழ் ஏஐ எஃப்எம் லைவ் இன்டர்வியூ செக்ஷன்ல இன்னைக்கு நம்மோடு மதிப்புக்குரிய அமேசிங்கான ஒரு ஓவியர், டைரக்டர், இயக்குனர், ப்ரொடியூசர்னு இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஸ்கிரீன் ரைட்டர் நம்ம டைரக்டர் கதிர் நம்ம மாரா ஸ்டுடியோல இப்போ இருக்காருங்க. சார், உங்களுக்கு என்னுடைய வணக்கம் சார். வணக்கம் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நன்றி. சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இன்னைக்கு நீங்க இங்க வந்ததுல நம்ம ஸ்டுடியோக்கு. எஸ். ஸோ ஆமா சார். ஸோ இவ்ளோ பேரு நம்ம கூட வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படியே ஏறிரும் கண்டிப்பா லைக்கு. நம்ம வியூவர்ஸ் நம்ம தமிழ் ஏஐஎஃப்எம்லயும் நம்ம வானொலியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இன்னைக்கு உங்க குரல உங்கள வேற நம்ம மாராஸ் டிவில பார்த்துட்டு இருக்காங்க இப்போ. அமேசிங். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஸோ சார், நம்ம வந்து அப்படியே நம்ம பேசிக்கிட்டே போயிருவோம். ஓகே. சார், மலேசியாக்கு இது உங்களுக்கு எத்தனாவது தடவை சார் நீங்க வரீங்க? ஆக்சுவலா மலேசியாவுக்கு எனக்கு சொல்லவே முடியாது. ஐ லவ் மலேசியா. ம்ஹ்ம். ஐ லவ் மலேசியன் பீப்புள். ஐ ஹவ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர், ஃபேன்ஸ் ஹியர். நான் நிறைய முறை வந்திருக்கேன். டைம் எல்லாம் எண்ணி பார்த்து சொல்லவே முடியாது. அவ்வளோ முறை மலேசியாவுக்கு வந்திருக்கேன். ஆஹா. ஆக்சுவலா வந்து நான் முதல் முறை மலேசியா வந்தது ஒரு முக்கியமான இன்சிடென்ட். ஆஹா. எனக்கு லீலான்னு எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை, என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு லீலான்னு இருந்தாங்க. ஓகே. அவங்க வந்து இந்தியாவுக்கு வரும்போது நான் வந்து அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் இதயம் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஹா. அவங்க என்னோட டிராயிங்ஸு என்னோட இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஆள் பெரிய டைரக்டர் வருவார் கண்டிப்பாக. அதனால் நான் மலேசியாவில் வந்து நடத்த போகிற மிகப்பெரிய மலேசியன் குயின் கான்டெஸ்ட்டுக்கு இவர் கதிர் சார் தான் வந்து ஜட்ஜ் பண்ணணும் குயினை அப்படின்னு சொல்லி என்னை முதல் முறையாக மலேசியா கூப்பிட்டு வந்தாங்க. கிளாங்க்கு நான் வந்து கேரள இறங்கி கிளாங்க் தான் ஃபஸ்ட்டு நான் வந்த ஊர். கிளாங்க். அவங்க ஓஹோ! அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை இது பண்ணுறதுக்காக என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு வந்தாங்க. அதான் ஃபஸ்ட்டு விசிட். ஃபர்ஸ்ட் ஸ்டில் விசிட் தேர் பாருங்க மை சார். ஃப்ரெண்ட்ஸ். சுவாரஸ்யமா இருக்கு சார். யா. ஓகே. அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் இவ்வளோ அழகான ஒரு மலேசியன் மக்களையும் மலேசியாவும் எனக்கு காட்டின அந்த பெருமை லீலாவுக்கு தான் சேரும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. நான் சிறு வயசுலேருந்து உங்களுடைய படங்கள பார்த்துட்டு இருக்கேன் சார். இப்ப என்னை போல எவ்ளோ பேர் இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. இங்க மலேசியான்னு சொல்ல வரேனே, உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் அது வந்து எவ்ளோ ரசிகர்கள் இருக்காங்கன்னு. இப்போ உள்ள ஜென்ஸிய ஒரு சைட்ல வச்சாலும், அவங்க கிட்ட கூட நான் பாட்டு பாடி சொல்ல வேண்டியிருக்கு நீங்க யாருன்னு. அப்படி இருக்கு இப்போ உள்ள காலகட்டம். சார், இப்ப உங்களுடைய படங்கள் எனக்கு மட்டும் இல்ல, எல்லா மக்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்க இன்னைக்கு வந்ததுல மறுபடியும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார், ஒரு இன்ட்ரோவாக கதிர் சார், ஓகே. எப்படி ஒரு இயக்குனராக நீங்க ஆனீங்க அப்படின்றது எனக்கு ஒரு 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 ஏலேருந்து Z வரைக்கும் வேணாம் சார். நீங்க சொன்னீங்கன்னா, அது அழகா அப்படியே சுருக்கமா சொல்லுவீங்க. ஓகே. ஏன்னா, ஒவ்வொரு வழிகளும், ஒவ்வொரு நம்ப சில வாழ்க்கையில வழுக்கி விழுவோம். இதெல்லாம் வந்து நம்ம தாண்டி வரோம். ஆமா. எப்படி ஒரு இயக்குனரா நீங்க அ ஆனீங்க அப்படின்ற கொஞ்சம் நம்ம கூட பகிர்ந்து கொள்ளுங்க சார். அந்த ஒரு பொற்காலத்தில் பல லெஜெண்டரிக்கு மத்தியில ஒரு இயக்குனரா சொல்லுங்க சார். ஆக்சுவலா நான் வந்து இயக்குனரா ஆகணும்னு நினச்சிட்டு வரல. ஓகே. நான் சென்னையில வந்து ஓவியக் கல்லூரியில படிக்கிறதுக்காக நான் சென்னைக்கு வந்தேன். எங்க அப்பா அதுக்கு தான் அனுப்பிச்சு விட்டாரு. ஆஹா. அந்த டைம்ல எங்க வீட்ல ரொம்ப டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், ஃபேமிலியில ஃபினான்ஷியலி ரொம்ப டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் இருந்தது. ஓகே. அப்ப நான் நினச்சேன் அப்பாகிட்ட நம்ம வந்து படிப்பு முடியிற வரைக்கும் பணம் வாங்கக்கூடாது நம்ப, அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். ரைட். அப்போ பேசிக்கலி நான் நல்ல படம் வரைவேன். அதனால என்கிட்ட ஒரு சின்ன தொழில் இருந்தது. நான் படிச்சது ஓவியக் கல்லூரி. ஆஹா. அண்ட் அதனால நான் என்ன பண்ணேன், என்னோட டிராயிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நான் நிறைய காலேஜில் படிக்கும்போதே அங்கங்கே வந்து இந்த மாதிரி விசிட்டிங் கார்டு டிசைன்ஸ் பண்ணுறது, லெட்டர் ஹெட் டிசைன் பண்ணுறது, யாருக்காவது போர்ட்ரேட் வரைஞ்சி கொடுக்குறது, இப்படியே பண்ணி பண்ணி நான் ஏர்ன் பண்ணி என் வீட்டில் பணம் வாங்காமலே படிச்சுட்டு இருந்தேன். ஆஹா. அந்த மாதிரி டைமில் நான் ஒரு மேகசினில் அந்த காலேஜில் படிக்கிறப்போ ஒரு மேகசினுக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு மேகசினில் உமர் மேகசின். கயாம்னு ஒரு மேகசின், அதில் அந்த பேஜ் எல்லாம் கம்போஸ் பண்ணுறது என்னோட வேலை. அப்படி ம்ஹ்ம். பண்ணி குடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு சீனியர் என்னோட பாஸ் மாரி அவரு மெயின் ஆர்டிஸ்ட் அங்க. அவரு வந்து ஒரு படத்துக்கு டிசைனரா ஒர்க் பண்ணாரு. தேவைகள்னு ஒரு படத்துக்கு டிசைனரா ஒர்க் பண்ணாரு. ஆஹா. அதனால அவருக்கு வந்து வரையலாம் தெரியாது. அதனால நான் தான் அந்த வரையறது, இதெல்லாம் பண்றது, எல்லா டிசைனும் ஒர்க்கும் நான் தான் பண்ணி குடுப்பேன் அவருக்கு. அந்த டைட்டில்லாம் எழுதுறது எல்லாமே பண்ணி குடுத்துட்டு இருந்தேன். ஆஹா. அந்த படத்தோட டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வந்து வருவாங்க. இப்படி டிசைன்லாம் எப்படி பண்ணணும், எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு வருவாங்க. ஆஹா. அப்போ அவங்க எல்லாம் என்னோட டிராயிங்ஸ், என்னோட ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க எனக்கு அவங்க. அதில ஓ! மிஸ்டர் சதீஷ்ன்னு ஒருத்தரு, ஆஹா. அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மிஸ்டர் பாக்யராஜ். பாக்யராஜ் அந்த டைம்ல உங்களுக்கு தெரியும், ரொம்ப பீக் ஒண்ணு பெரிய ஸ்க்ரீன் ஆமா பிளே சார். ரைட்டர், டைரக்டர். ரைட். அவரோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரு. அவர் சொன்னாரு, "கதிர் நீங்க ரொம்ப அழகா வரையறீங்க. ம்ஹ்ம். நான் கண்டிப்பா ஒரு நாள் உன்ட்ட பாக்யராஜ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்." அப்படின்னு சொன்னாரு. ஆ. அப்படின்னு சொன்ன உடனே என்னோட டிராயிங்ஸ ஒரு நாள் என்ன மீட் பண்ணாரு. மீட் பண்ணி உங்களோட டிராயிங்ஸ்லாம் எடுத்துட்டு வாங்க வர சொன்னாரு. நான் எடுத்துட்டு போனேன். அத கூட்டு போயிட்டு வாகினி ஸ்டுடியோல வந்து அப்ப இளையராஜா ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கு. என்ன கூட்டு போய் அறிமுகப்படுத்துறாரு பாக்யராஜ்ட்ட. ஆஹா. அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே அவர் பார்த்து இந்த பையன் நல்லா வரையறான், சின்ன பையனா இருக்காரு, அற்புதமா வரையறானே, கொஞ்சம் முன்னாடி கூட்டிருந்தா நம்ம ஏதாவது இவருக்கு இந்த படத்திலே ஒருகை ஓசை அந்த படம் இது நடந்துட்டு இருக்கு. ஓகே. அந்த ஒருகை ஓசையில டிசைனர் குடுத்துருக்கலாம். பரவாயில்ல நீ என்ன வீட்ல வந்து பாருப்பான்னு சொன்னாரு. ஆஹா.
அதுக்கப்புறம் அவரை வீட்டில் போய் பார்த்தேன். அவர் தான் என்னை வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அது வந்து ஃபியூச்சரில் இதயம் படத்தோட ப்ரொடியூசர். அவர் வீட்டுக்கு பாக்யராஜ் எனக்கு ஃபோன் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. ஒரு பையன் அனுப்புகிறேன், டிசைனர், நல்ல ஓவியர். ஆ. அவருக்கு இந்த அந்தைய நாட்கள் படத்துக்கு நீங்கள் டிசைனராக போட்டுக்கன்னு சொல்லி அந்தைய நாட்கள் படத்துக்கு நான் டிசைனராக கேரியரை ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. அப்படிதான் நான் டிசைனராக தான் ஐ ஸ்டார்டட் மை கேரியர் இன் த ஃபிலிம். ம்ஹ்ம். நான் அந்தைய நாட்கள் 3ஆம் பிறை பாலு மகேந்திரா, கமலஹாசன், ஸ்ரீதேவி நடிச்ச 3ஆம் பிறைக்கு நான் தான் டிசைனர். பசி ம். இந்த மாதிரி நிறைய படங்கள் காலேஜ் படிக்கும்போதே நான் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நினச்சேன் நம்ம கெரியர் வந்து இப்போ டிசைனராகவே போயிட்டா எப்படி இருக்க முடியும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா கற்றுக்கிட்டேன். பாக்யராஜோட ஃபிலிம்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஐ பிகம் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர். தென் ஐ டைரக்டட் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இதயம். அந்த இதயம் படத்துக்கே என்னோட ப்ரொடியூசரை அறிமுகப்படுத்தி வச்சதே வந்து மிஸ்டர் பாக்யராஜ் சார் தான். அவர் என்னோட குருநாதர். ஆமா. பாக்கியராஜ் சார் உங்களுக்கு குருநாதர் மட்டும் இல்லாம ஒரு நல்ல தோழனா இருந்தார்ல சார், நீங்க வளர்றதுக்கு? கண்டிப்பா. ஏன்னா பிகாஸ் நான் அந்தைய நாட்கள் படத்துல தான் நான் வந்து டிசைனரா மட்டும் இல்லாம எப்படி ஷூட்டிங் நடக்குது, எப்படி கதை எழுதுறாங்க, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நான் அது எல்லாமே அதில தான் கத்துக்கிட்டேன் நானு அந்த படத்துல. ஸோ அவரு வந்து என் வாழ்க்கையில மிகப்பெரிய மறக்க முடியாத ஒரு பாதை போட்டுக் குடுத்த ஒரு மிகப்பெரிய குருமகன் அவரு எனக்கு. சூப்பர் சார். நம்மளுக்கு வந்து பாக்யராஜ் சார்லாம் படத்துல ஸ்க்ரீன்ல நடிக்கிறது, இந்த படத்த அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் தெரியும். ம். நெறைய பேருக்கு கூட இருந்து அந்த ஒரு வாய்ப்ப வந்து செதுக்கி குடுக்குறாங்க அப்படின்றது வந்து எல்லாராலயும் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. ம். அந்த வகையில பார்த்தோம்னா நீங்க லக்கி சார். தேங்க் யூ. சார் தேங்க் இப்ப காட். சொல்லுங்க எப்போதுமே சார். ஒரு குரு இருந்தா வாழ்க்கையில நீங்க எதுக்குமே கவலைப்பட தேவையில்ல. அத சொல்லுங்க சார். எப்போதுமே குருவை நீங்க மதிச்சீங்கன்னா, குருவை வந்து எப்போதுமே குரு வழியில போனீங்கன்னா, உங்க பாதையில எப்போதுமே வெற்றி தான். அது கண்டிப்பா மாரி சார். என்னோட வாழ்க்கையில எனக்கு பாரதி ராஜா, பாக்யராஜ் இவங்கெல்லாம் எனக்கு ஒரு குருவா அமைஞ்சது. நான் பெரிய அது மாரி நான் பாண்டியராஜன்னு நான் ஒரு படத்துல ஒர்க் பண்ணேன். ஜிஎம் குமார் பாக்யராஜ் அவரோட அசிஸ்டன்ட் அவர்ட்ட நான் ஒர்க் பண்ணேன். ஆஹா. அது மாரி நெறைய குருமார்கள் நமக்கு தே வில் கைட் அஸ். அதான் சார். ம். சூப்பர் சார். சார் தேங்க் யூ. அடுத்தது போவோம். நீங்க ராஜா சாரோட டை ஹார்ட் ஃபேன். ஆமா. அவரோடு வேலை செய்த உங்க முதல் பட அனுபவம் பத்தி சொல்லுங்க சார். எப்படி இருந்தது அந்த ஃபீலிங்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் போய் அந்த ஸ்டூடியோல அவரோட உட்கார்ந்து, அமர்ந்து, எனக்கு இந்த மாரி பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி அவர்ட்ட நீங்க கேட்கும்பொழுது அந்த தருணம் சார். ஆக்சுவலா வந்து இதயம் படத்துல வந்து எங்க ப்ரொடியூசர் கேட்டாரு, "என்னடா மியூசிக் யார் போடலான்ட்டு?" நான் சொன்னேன், "எப்பா இளையராஜா தவிர வேற யாரு போட்டாலும் நான் ஒர்க் பண்ண முடியாது. இளையராஜா தான் வேணும்." அப்புறம் இளையராஜா பயங்கர பிஸி டைம். அந்த டைம்ல பீக்ல இருக்காரு அவரு அப்படியே. ஆஹா. அவரு நெருங்கவே முடியாது. அவ்வளோ பீக்ல. அவரு சொன்னாரு, "இல்லையா ரொம்ப உன்னோட படம் நீ சின்ன லோ பட்ஜெட்ல தான் நம்ம பிளான் பண்றோம். நம்ம வேற யாராவது போட்டுக்கலாம்னு" எங்க ப்ரொடியூசர் சொன்னாரு. நான் சொன்னேன், "முடியவே முடியாது. இளையராஜா மியூசிக் பண்ணா தான் அந்த இதயத்துக்கு நான் படம் டைரக்ட் பண்ணுவேன். இது இப்படி தான் வேணும்." அப்படின்னு ரொம்ப அடம் பிடிச்சேன். ஆ. அடம் பிடிச்சு கடைசியில சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ஏன்னா பிகாஸ் அவரு 3ஆம் பிறை எல்லாம் எங்க ப்ரொடியூசர் 3ஆம் பிறை எடுத்த ப்ரொடியூசர் தான் நான் என்னோட ப்ரொடியூசர். ஆஹா. சத்யஜோதி ஃபிலிம் தியாகராஜன். ஸோ உடனே அவர் வந்து இளையராஜாட்ட பேசினாரு. என்னை கூட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சாரு. அவர் ஓகே சொன்னாரு. ஓகே சொன்னப்புறம் ஃபர்ஸ்ட் டே கம்போஸிங்கே போய் நான் எல்லா சிச்சுவேஷன் சொன்னேன். இளையராஜாங்கிறது உங்களுக்கு தெரியும். அவர் லெஜெண்டரி மியூசிஷியன். ஒரு கண்டிப்பா. பாட்டு கம்போஸ் பண்ணுறதுன்னா இப்போ நீங்க 7 மணிக்கு அவரோட கம்போசிங் ஸ்டுடியோவில் கரெக்ட் டைம்னா 7 மணிக்கு வந்து உட்காந்து கரெக்டாக கீபோர்டை சாரி அந்த இதில் உட்காந்துருப்பார் அப்படியே பங்க்சுவல். பஞ்சுவல். ஆஹா. கரெக்டா 7 டூ 8ல நீங்க 5 பாட்ட ரெக்கார்ட் கம்போஸ் பண்ணிடுவாரு. அவ்ளோ ஒரு அவ்ளோ ஃபாஸ்ட். டக்கு அதான் டக்கு ராஜா டக்கு சார். டக்குன்னு ஏமா 10 நிமிஷத்துல ஒரு பாட்டு கம்போசிங் முடிஞ்சிடும் அவ்வளோதான். அந்த இதுல கைய வச்சாருன்னா ஹார்மோன பெட்டியில ஆஹா. 10 நிமிஷத்துல டியூன் அப்படியே வந்துரும். அவ்ளோ அப்படியே. அந்த மாரி எனக்கு 5 பாட்டும் ஒரே நாள்ல கம்போஸ் பண்ணி குடுத்தாரு. அந்த பொட்டு வைத்த வட்ட நிலா ஒரு பாட்டுக்கு மட்டும் அந்த ஆமா. சிச்சுவேஷன் நான் சொன்னேன். சொன்ன உடனே அவர் என்ன சொன்னாரு, "இதுக்கு அந்த மணிரத்னத்துக்கு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி வேணான்னு சொன்னீங்களே, அந்த டியூனை இவருக்கு போட்டு காட்டுங்கன்னு" சொன்னாரு. அவர் அசிஸ்டன்ட் ஆமா. சுந்தரராஜன் கூட இருந்தார் அவரு. ஆமா. உடனே எனக்கு அந்த டியூனை போட்டாங்க. டன் டன் டின்டா தரரிண்டண்டின்டா தரரிண்டண்டண்டாரே ரிண்டண்டண்டா. சார் ஒரு நிமிஷம் அப்படியே கேட்டு வருவோம். அந்த மாரி அந்த பாட்டு தான் பொட்டு வித்து நிலா. அது ஒரு பெரிய ஹிட் சாங் என்னோட படத்துல. என்னோட படத்துல என்னன்னா ஐ அம் லக்கி வித் ஆல் சாங்ஸ். எனக்கு 5 பாட்டுன்னா 5 பாட்டுமே என் படத்துல ரைட். ஹிட் ஆகும். ஆமா அது சார். ஐ அம் லக்கி வித் ஐ அம் சோ தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் மை மியூசிக் டைரக்டர்ஸ். ஆமா சார். ஆக்சுவலி அருமையான இது இப்பதான் கொஞ்சோண்டு போட்டேன். "பொட்டு வைத்த வட்ட நிலா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல. ஆமா. நெறைய பேர் அதெல்லாம் இப்போ பழைய பாடல்கள்லாம் திரும்பி புதுசா வந்துட்டு இருக்கு சார் ஆமா. ட்ரெண்டுல உங்களுக்கு தெரியும். எஸ் இந்த எஸ். பொட்டு வச்ச வட்ட நிலாலாம் சார் எப்படிதான் எப்படி இளையராஜா எப்படி இப்படி போட்டாரு? எப்படி இப்படி ஒரு வரிகள அவங்கலாம் உட்காந்து அமைச்சாங்க? நம்ம வாலி சார்லாம் நெறைய யோசிக்கிறதா தான். லெஜெண்டரி ரைட்டர்ல வாலி சார்லாம் அவர்கிட்ட ஒர்க் பண்றது பெரிய பாக்கியம். ஆமா. அதான் ஆக்சுவலா சொல்லுங்க சார். நான்லாம் சின்ன வயசுல என் தமிழ் கத்துக்கிட்டேன்னா பாலி சாரோட பாட்டு வாலி அண்ட் கண்ணதாசனோட பாடல்கள் கேட்டு தான் தமிழ் கத்துக்கிட்டோம் நாமெல்லாம். ஆமா அதனால சார். அவங்கெல்லாம் எனக்கு குரு. அதனால எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, இந்த லெஜெண்டரி வாலி கூட ஒர்க் பண்ற என்னோட எல்லா படமே வாலி தான். நான் யாரையும் வச்சு பாட்டு எழுதுனது கிடையாது. என் பாட்டுல 6 பாட்டுனா 6ம் வாலி. வாலி சார். அது வாலி சார் வீட்ல போய் உட்காந்து அவர் வந்து வெத்தல போட்டுக்கிட்டு எனக்கு உட்காந்து நான் டியூன பாட சொல்லுவாரு. ஆ. நான் உட்காந்து டியூன பாடுவேன். என் கூட உட்காந்து எல்லா பாட்டுமே என் கூடவே உட்காந்து எழுதுவாரு.
ஓ! அந்த மாரி ஒரு பாக்கியம். அவரு ஜெனரலா அவரு வந்து நான் வந்து ஒர்க் பண்ற பீரியட்ல அவரு எல்லா டைரக்டர்ஸுக்கும் ஈவன் எனி டைரக்டர் சங்கரா இருக்கட்டும், மணிரத்னம் சாரா இருக்கட்டும், அவர் எல்லா பெரிய டைரக்டரோடையும் ஒர்க் பண்றாரு. எல்லாருக்குமே டியூன் வாங்கிட்டு என்ன பண்ணுவாரு, நான் எழுதி வச்சிருக்கேன் நீங்க வாங்கிக்கங்கன்னு சொல்லுவாரு. எனக்கு மட்டும் நான் பார்த்தீங்கன்னா, ஐ அம் சோ லக்கி. ஆஹா. அவர் கூட உட்காந்து ஒரு பாட்டுக்கு நான் ஒரு 5, 6 நாள் உட்காருவேன் அவர் கூட. மார்னிங் காலைல போனேன்னா, ஓ! வீட்ல எனக்கு மிக்சரு, காஃபிலாம் குடுப்பாங்க. உங்க ஒய்ஃப் "கதிர் பாடியா டியூனானா" நான் பாடுவேன். "ஏய் நீ நல்லா பாடுறியா?" அப்படின்னு சொன்னா அந்த டியூன் பாட பாட உடனே அவரு எழுதுவாரு. ஆஹா. உடனே நான் அங்கேயே கரெக்ஷன் பண்ணுவோம். நாங்க அப்படி ஒரு 1 வாரத்த என் கூடயே உட்காந்து எல்லா படத்துக்கும் காதல் தேசம், காதல் தினம், இதயம் எல்லா படங்களுக்குமே எனக்கு அவர் என் கூட உட்காந்து எழுதியிருக்காரு. எனக்கு சோ லக்கி. அண்ட் அவரு எனக்கு இல்ல. பட் அவர் இப்போதே நம்மளோட இல்ல. பட் ஆமா. அவர் ஆல்வேஸ் அவரோட பிளெஸிங்ஸ் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா சார். அவருடைய எல்லாமே இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கு எல்லா வகையிலயும். எஸ். இல்லையா? சூப்பர் சார். நான் கொஞ்சம் அப்படியே நீங்க ஃபிளாஷ்பேக்குக்கு போறீங்கன்னு நெனைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு சந்தோஷமா இருக்கு. சார் இப்போ அடுத்ததா நம்ம ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் எல்லார்கிட்டயும். ம். பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த லைஃப வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம டைரக்டர் கதிர் சார தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்குலாம் தெரியும். நம்ம காதலர் தினம் படம் அப்படின்னாலே உங்களுக்குலாம் தெரியாம இருக்காது. அப்படத்தை எடுத்தவர். ஓகே. இயக்குனர் கதிர் தான் நம்ம ஸ்டுடியோல இப்ப நம்ம கூட இருக்காரு. லைஃப ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய அன்ப லைக் மூலியமா காமிங்க. ஓகேவா? இது தமிழ் எஃப்எம் மாராஸ் டிவி. இப்ப சார் அடுத்ததுக்கு போயிருவோம் கதிர் சார். ஓகே. ஓகே. இப்போ காதலை சொல்லாமயே ஃபுல் படம் எடுக்கும் நீங்க. அ காதலை சொல்வதற்கு 10 நிமிஷத்துக்கு முன்பு இருக்கும் அந்த உணர்வுகளை எடுத்து படமாக்கும் நீங்க, இப்ப வரும் சினிமா படங்களில் எது மிஸ் ஆகுதுன்னு நெனைக்கிறீங்க சார்? இப்போ வர படங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னன்னா, ஒரு படம் வந்து ஒரு மனுஷன எதுவுமே எந்த பொருளா இருந்தாலும் இன்ஸ்பயர் பண்ணணும். ரைட். அவனுடைய வாழ்க்கைய இன்ஸ்பயர் பண்ற மாரி படங்கள் ஒரு காலத்தில வந்து எல்லா படங்களுமே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. எனக்கு கேட்குற பாடல்களா இருக்கட்டும், அதில வர்ற கேரக்டர்ஸ் இந்த மாரி நம்ம வாழணும்டா அப்படின்ற அளவுக்கு அந்த கேரக்டர்ஸ்ல வந்து அவங்களுடைய அன்பா இருக்கட்டும், ஒரு அம்மா, அப்பா உறவா இருக்கட்டும், ஒரு காதலரோட உறவா இருக்கட்டும், எல்லாமே அப்படி இருந்தது. ஆமா. இப்ப சினிமா வந்து ரொம்ப வயலன்ட், ஃபுல் வயலன்ஸ். ரைட்டு. நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க யங்ஸ்டரோட ஆட்டிட்யூடே கெட்டு போச்சு பிகாஸ் ஆஃப் வாட்சிங் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்த கஞ்சா எப்படி கடத்துறாங்க, எப்படி மெத்து கடத்துறாங்க, எப்படி கொலை பண்றாங்க, வித்தி விட்டி அந்த காலத்தில நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க சினிமாவுல பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். ஒரு பாரதி ராஜாவோ, ஒரு மகேந்திரன் சாரோ வந்து 2 ஒரு லவ்வர்ஸ் தான். அப்படி கட்டி பிடிக்கும்போது, அந்த கட்டி பிடிக்க கூட ஒரு தியேட்டர்ல காட்ட மாட்டாங்க. ஏன்னா, ஒரு தியேட்டர்ல வந்து ஒரு மா 200 பேர், 300 பேர், 400 பேர் வந்து மொத்தமா பார்ப்பாங்க. அதில குழந்தைங்க இருக்கும், சின்ன பிள்ளைங்க இருக்கும், அப்பா, அம்மா இருப்பாங்க, ஃபேமிலியோட உட்காந்துருப்பாங்க. ஆமா. இந்த அதுவே காட்டுறதே ஒரு அநாகரிகம் நெனச்சுட்டு 2 பூ அப்படி இடிக்கிற மாரி காட்டுவாங்க அப்படியே. ஆமா சார். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு ஒரு நாகரிகமான ஒரு சினிமா வந்து அப்படி நாகரிகமா ஒரு பொயட்டிக்கா பண்ணிட்டு இருந்த ஒரு சினிமா, இப்போ ம். வெட்டுறத வந்து அருவா வீசுறதும், ரத்தம் வெளிய வர்றதும், கொட்டுறதும் இப்படி கீழ்த்தரமா போயிடுச்சு. அவங்களுக்கு நாகரிகம் இல்லாத சினிமாவாகி போச்சு. உண்மை சார், உண்மை. சினிமா அதே மாரி தான் சார் இப்ப அந்த படத்துல வந்து வெட்டுறாங்க, பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோமே. ம். அதே பாருங்க மலேசியால ம். ராங்கான விஷயங்களுக்கு மோட்டிவேட் பண்ற ஒரு சினிமாவா இப்ப இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. எந்த எமோஷன்ஸ் எப்போதுமே எதுவா இருந்தாலும் ஒரு மனிதனை நாகரீகப்படுத்தணும். ஒரு காதல் உண்மை. நான் படம் எடுக்கிறேன்னா, காதல் தான் அந்த மனிதனை நாகரீகப்படுத்துன்னு இதயத்தில நீங்க பார்த்தீங்கன்னா, எப்படி காதல் வந்து உடனே ஒரு மனிதன் நாகரீகமானா, காட்டு மனிதன் இப்படி இருக்கிறப்ப, எல்லா பெண்கள்ட்டயும், எல்லா ஆண்களையும், எல்லா பெண்களோடையும், எல்லாரோடையும் உறவு வச்சுட்டு இருந்த ஒரு மனிதன், ஒரு ஆமா. பெண்ணு மேல காதல்ங்கிற அந்த அந்த உணர்வு வந்த உடனே, அவள வேற யாராவது தொட்டா அவன அப்படியே வந்து அவனுக்கு கோவம் வந்துருச்சு அப்படியே. அது. அவங்க கூட சண்டை போட்டு அவன் தலையில பல்ல போட்டு கொல்ல ஆரம்பிக்கிறான். அப்பதான் அந்த காதல் என்ன பண்ணுதுன்னா, ம்ஹ்ம். அப்படியே மாறி, மாறி, மாறி இன்னைக்கு தாய், தகப்பன், அண்ணன், தம்பி இந்த உறவெல்லாம் எப்படி நாகரீகமான இந்த உலகத்த கிரியேட் பண்ணது காதலுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. உண்மை சார். அதனால தான் அந்த காதல் படம் எடுக்கிறது என்பது சும்மா ஒரு இந்த படம் இல்ல. காதல் இந்த சமூகத்தை கட்டமைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அந்த காதலுக்கு இருக்கு. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட படங்கள் எல்லாம் விட்டுட்டு இப்ப ஸ்ரீதர் அந்த மாரி டைரக்டர்ஸ் பாக்யராஜ், பாரதி ராஜா எல்லாம் மகேந்திரன் சார். காதல்னா வந்து பொண்ணும் ஆணும் காதலிக்கிற மட்டத்தில ஒரு தாய் மேல வைக்கிற பாசமும் இந்த காதல் படம் தான் அதுவும். ஒரு நாட்டு மேல நீ வைக்கிறதும் காதல் படம் தான். ஒரு பூ மேல இயற்கையை நீ ரசிக்கிறதும் காதல் படம் தான். இது எல்லாமே காதல் தான். காதல்ல வந்துச்சுன்னா, நேசத்திற்கு கணக்கு, வழக்கு இது மாரி எதுவுமே வரையறையே கிடையாது அது மாரி. அந்த மாரி விஷயங்கள்லாம் போயிட்டு இந்த எஸ்தெட்டிக் சென்ஸே இல்லாம வெட்டுறதையும், குத்துறதையும் வந்து காட்டி சமூகத்த கீழ்த்தரமான ஏன்னா எல்லா சமூகத்திலும் கெட்டதும், நல்லதும் இருக்கும். ஆமா. ஆனா நம்ம எல்லாமே நல்லது தான் எடுத்து காட்டுவோம். கெட்டத சொல்லி காட்ட மாட்டோம். ரைட் சொல்லிங்களா? சார். புரியுதுங்களா? ஆமா. அதனால அதை அவாய்ட் பண்ணுவோம். அத மறைச்சு வைப்போம். அப்படி மறைக்காம ஓப்பனா ஸ்க்ரீன்ல எல்லாரையும் காட்டி, காட்டி தவறான வழியில சினிமா போயிட்டுருக்கு. அதனால நான்லாம் அதற்கு ரொம்ப அகைன்ஸ்டா இருக்கிறேன். அந்த ரைட். மாரி சினிமாவ வந்து நான் வந்து கண்டிக்கிறேன். அதை விட நல்ல படங்கள் எடுக்கணும்னு அவங்க எல்லாரையும் எல்லா ஃபில்ம் மேக்கரையும் நான் கேட்டு அ அவங்க அவங்க என்னோட ஒரு ஒரு இந்த 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 இன்டர்வியூ மூலமா அவங்களுக்கெல்லாம் ஒரு இது வைக்கிறேன் நானு. ஒரு விண்ணப்பம் ஒரு கண்டிப்பா சார். நெறைய பேர் படம் எடுக்குறாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு தானே நம்ம அப்படியே எடுத்து எடுக்குறோம். சினிமா படம் எடுக்கிறதுன்னா, இப்ப நீங்க வீட்ல வந்து இட்லி சுட்டு நீங்க தனியா சாப்பிடுற விஷயங்கள் கிடையாது. ஒரு ஆமா. படங்கிறது வந்து உலகம் பூரா மக்கள் இன்னைக்கு பேன் இண்டியாங்கிறது போய் தாண்டி இன்னைக்கு வந்து குளோபல் ஆயிடுச்சு சினிமா.
உண்மை. ஒரு சின்ன ஒவ்வொரு படைப்பையும் உலகம் பார்க்குது. அதனால நீ எவ்வளோ நாகரீகமா இருக்கணும். நான் முன்னாடி ஒரு பொண்ணு முன்னாடி நிக்கும்போதே நான் சென்ட் அடிச்சுட்டு சட்டை நல்லா இருக்கா, அப்படி கண்ணாடியில தலை சீவி அப்படி வந்து என்ன பிரசன்ட் பண்ணேன்னா, இந்த உலகத்துக்கு என்னோட இன்னொருகள பிரசன்ட் பண்ணும்போது நான் எவ்வளோ கரெக்ட்டா இருக்கணும் நானு. உண்மை சார். ஆ. கரெக்ட்டா சொன்னீங்க. மக்களே இத நீங்க வந்து கேட்டுக்கணும். எஸ். சார் இப்ப வந்து மனிதர்களின் எண்ணங்களை பார்த்தோம்னா, அதாவது ஒரு ஆக்ஷன் மூவி எடுத்துக்கிட்டோம்னா, வில்லன் ஹீரோவா வில்லன் வந்து ஹீரோவ அவன நான் கொல்லணும் அப்படின்ற உணர்வு சண்டை களம் வந்து அப்படியே போவும். ஆனா நீங்களா இருந்தீங்கன்னா, அவன் கொன்னா என்ன ஆகும்? ஏன்? எப்படி? அப்படின்றதெல்லாம் அந்த உணர்வுகள வந்து ஒரு 50 சீனா எடுத்துருவீங்க. அது எங்க குருஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆ. கெட்டவன் தீங்கு செய்ய முன்னாடி வந்து நின்னான்னா, அவன வாழ்த்தணும் நீங்க. வாழ்க வளமுடன் அப்படின்னு தீயவனே வாழ்த்துனா அவனே மாறி போயிடுவான். அந்த மாரி விஷயங்கள எடுத்து சொல்லாம விட்டுட்டு, அவன் கண் எடுத்து வெட்டுனான்னா, நான் அவன வந்து இது பெரிய டபுள் பேரல் பெரிய பெரிய இந்த மெஷின் கன்லாம் வச்சு சுடுவேன்ற மாரி, அந்த மாரி அ வக்கிரங்கள அதிகமா காட்டிட்டு வர்றோம். ஆமா சரி, அத சார். விடுவோம். நம்ம அழகான விஷயங்கள் நெறைய பேசு. சரி சார். ஓகே நம்ப நல்ல விஷயத்துக்கு போயிருவோம். எஸ், காதலர் தினம் படத்துல சார், எஸ். நீங்க வந்து நம்ப குணால் சார வந்து ஹீரோவா போட்டிருப்பீங்க. ஆமா. நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. எப்படி குணால் சார நீங்க தேர்ந்தெடுத்து அந்த படத்துக்கு ஹீரோவா போடணும்னு நெனச்சீங்க சார்? நான் ஆக்சுவலா வந்து பெங்களூருக்கு அடிக்கடி போவேன். ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்ச சிட்டி, கதை எழுதுறதுக்கெல்லாம் அங்க போவேன். ஆஹா. அந்த மாரி போயிட்டு இருக்கும்போது காஃபி ஷாப்ல உட்காந்து நான் வந்து கதை எழுதினேன். ஆக்சுவலா காதலர் தினம் கதையே நான் ஒரு காஃபி ஷாப்ல தான் எழுதினேன். ஓ! என் அசிஸ்டன்ட்ட கேட்டேன். நெறைய பெண்கள், நெறைய இளைஞர்கள் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போய் என்ன. ஏன்னா இளைஞர்கள் தான் என்னோட ஃபேன்ஸு. அவங்க தான் எனக்கு முக்கியமானவங்க. ஆமா. அதனால அங்க கூட்டு போய் என்னன்னா, ஒரு கடைக்கு காஃபி ஷாப் கூட்டு போனான். ம்ஹ்ம். அங்க பார்த்தா எல்லாமே நெறைய காஃபி ஷாப்ல எல்லாரும் கம்ப்யூட்டர் இருக்குது. என்னடா இது கம்ப்யூட்டர்ன்னு கேட்டேன். ஆஹா. அவன் சொன்னான், "இதுதான் இன்டர்நெட் கஃபே" அப்படின்னு சொல்லி. அதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நெட் கஃபே. அப்ப ஏசியாவு எங்கேயுமே நெட் கஃபேலாம் கிடையாது நான் சொல்றது. ஓ! அந்த டைம்ல வந்து அந்த நெட் கஃபே பார்த்தோன்னே என்னன்னு கேட்டேன். இதான் இமெயில். இந்த மெயில்ல எப்படி எவ்வளோ நாள் ஆகும் இந்த இமெயில்ல அனுப்புறான்னு. இல்ல ஒரு செகண்ட் இப்படி தட்டுனா அமெரிக்காவுக்கு அடுத்த செகண்ட் அந்த மெயில் இருக்கும் அப்படி. அந்த மெயில ஓப்பன் பண்ணி காமிச்சா, ஆஹா. அந்த மெயில்ல ஒரு கேர்ளோட ஃபோட்டோ என்னோட அசிஸ்டன்ட்டோட ஃப்ரெண்டு மெயில் பண்ணியிருக்காங்க. அந்த ஓகே. ஃபோட்டோ அப்படியே கண்ணு, வாய், மூக்குன்னு ஒன்னொன்னா டவுன்லோட் ஆக ஆக என் மனசுல கதை ஓடுது. ஓ! ஆஹா! இன்டர்நெட்ல ஒரு 2 பேர் லவ் பண்ணாங்க அப்படி இருக்குன்ட்டு. ஆ. அந்த கஃபே அங்க தான் கதை எழுதுறேன். அங்க ம்ஹ்ம். வச்சு அந்த கதை எழுதி மொத்தம் எழுதி முடிச்சேன். எழுதி முடிச்ச உடனே புது பையன் தான். நான் எப்போதுமே பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு நான் படம் பண்ணது கிடையாது. ஆமா. எனக்கு ஆர்டிஸ்ட்டே என்னோட கதை தான் எனக்கு ஹீரோ. அதனால நான் புதுமுகம் தான் நெறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். நான் நெறைய ஆர்டிஸ்ட்டுக்கு பிரபுதேவா, ரம்பா, ஹீரா, அப்பாஸ், குணாலு, நெறைய ரிச்சர்டு இப்படி நெறைய ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். ஆமா. அதனால நான் புதுமுகத்த தேடிட்டு இருக்கும்போது, அங்க அந்த காஃபி ஷாப்ல உட்காந்துட்டு நான் காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கேன். திடீர்னு அந்த ரோட்ல பிரிகேட் ரோட்ல ஆஹா. ஒரு பையன் ஓடுறான். அந்த பையனோட ஹேர் எனக்கு டக்குனு முதல்ல அந்த முகம் இல்ல. ஆஹா. அது அவனோட மஷ்ரூம் கட். ஆ. அதான் நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு மஷ்ரூம் கட்டு வச்சிருக்க ஒரு பையன பார்க்குறேன். பார்த்த உடனே கீழ ஒரு பையன் போறான். என் அசிஸ்டன்ட்ட கூப்பிட்டு அந்த பையன ஓடி கூட்டு வாயேன்றேன். ஆ. போனவன் ஒரு 5 நிமிஷம் வரல. அப்புறம் பார்த்தா அந்த பையன கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க. ஆ. அவன் என்ன பார்த்தா ஒரு டைரக்டர் மாரியே இல்ல. அவன் பார்க்குற ஏதோ நம்மள கிண்டல் பண்றாங்க போல இருக்கு. ஏதோ டீஸ் பண்றாங்க போல இருக்குன்னு நெனச்சுட்டு அவன் அப்படியே ஒரு பயந்துட்டே நின்னுட்டு இருந்தான். ஆஹா. நான் சொன்னேன், "இல்லையா நான் இந்த ஒரு டைரக்டர் அவன் ஹிந்தி. அவனுக்கு ஹீஸ் ஃப்ரம் பூனா. ஓகே. ஸோ இல்ல நான் ஒரு டைரக்டர் உன்னோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகா இருக்கு. ஆஹா. நான் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு இன்டர்நெட்ல ஒரு படம் பண்ண போறேன். இன்டர்நெட் பத்தி. இது கரெக்ட்டா சூட்டபிளா இருக்கும். ஆஹா. நீ என்ன எதுக்காக வந்திருக்கேன்னு கேட்டா, இல்ல நான் ஒரு ஆர்மி இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் சார். எங்க ஃபாதர் இஸ் அ பிக் ஆர்மி ஆஃபீசர் அப்படின்னு. சரி உங்க ம்ஹ்ம். அப்பாட்ட பேசிட்டு நாளைக்கு இன்ட்ரெஸ்ட்னா நாளைக்கு இதே இடத்துக்கு வான்னு சொன்னேன். அடுத்த நாள் அந்த பையன் அங்க வந்து எனக்காக காத்துட்டு இருந்தான். அவன தான் நான் ஹீரோவா போட்டேன். அவருக்கு மொழி கூட தெரியாதா சார்? நீங்க 9 பக்க டயலாக்க பேச சுத்தமா வச்சிருக்கீங்க? தெரியாது. ஆ. நான் என்னன்னா, ஆ. சினிமால வந்து சினிமாங்கிறது நத்திங் பட் லைஃப். ரைட். யாருக்குமே இது பெரிய நடிக்கிறதுக்கு போய் காலேஜ்ல படிச்சு வந்து தான் நடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ம். இப்ப நான் உங்கள பார்க்க வரும்போது பேசுறதுக்கு என்ன மாரி இவ்வளோ பேசுறதுக்கு ஏதாவது ரிஹர்சல் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. இல்ல. நீங்க கேட்குறீங்க, நான் பதில் சொல்றேன். ஆமா. இப்போ ஒரு தாயிட்ட ஒரு பிள்ளை போது என்னடா சாப்பிட்டேன்னு கேட்கறதுக்கு ரிஹர்சல் பண்ணியா பேசுறான்? ஆஹா. ஆ? இல்ல. அதனால ரிஹர்சலே தேவையில்ல. எல்லாரையும் நடிக்கலாம். எல்லாருமே வந்து நடிகனாக முடியும். எல்லாருமே எல்லா வேலைகளையும் செய்ய முடியும். எல்லா திறமையும் கடவுள் வச்சு படைச்சிருக்காரு ஒரு மனிதனுக்குள்ள. அத நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுனால எனக்கு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினால நான் யார போட்டாலும் எப்போ வேணாலும் போட்டு படம் எடுப்பேன். படம் எடுப்பீங்க சார். அதுதான் சார். அந்த கான்ஃபிடன்ஸ் சார் உங்ககிட்ட. எஸ், அதையே செஞ்சு காட்டியிருக்கீங்க. சூப்பர் சார். நீங்க எஸ். சூப்பர். சரி இப்ப காதலர் தினம் படத்துக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் சாருக்கு வந்து ஆஸ்கார் கிடைத்தது. ம். அந்த ஃபீலிங்ஸ் அப்ப உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? ஆக்சுவலா ரஹ்மானுக்கு ஐ ஒர்க்ட் வித் ரஹ்மான் லைக் ஒரு அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த டைமில் ஆக்சுவலாக நான் வந்து புதுமுகத்தை தான் நான் தேடிட்டு இருந்தேன். ஒரு புது மியூசிக் டைரக்டர் படம் வச்சு எடுக்கணுன்ட்டு. ஓகே. அப்போ பிசி ஸ்ரீராம் தான் எனக்கு வந்து ரஹ்மானோட நம்பர் கொடுத்தாரு. அப்போ ஆஹா. பிசி ஸ்ரீராமோட பார்ட்னர் ஜெயந்திரான்ட்டு. ஆ.
இப்போ ரஹ்மான் நம்பர் கொடுத்து இவர் புது எங்களுக்கு ஆட் ஜிங்கிள்ஸ் எல்லாம் பண்ணுறாரு. நான் புதுசாக காதல் தேசம் படம் எடுக்கிறதுக்காக ஒரு புது மாடர்ன் மியூசிக்கில் ஒரு படம் பண்ணணும் ஆ. அப்படின்னு தேடும் பொழுது தான் இந்த மாதிரி ரஹ்மானோட நம்பர் கொடுத்து பேச சொன்னார். அப்போ அவர் பேர் திலீப். ஆமா. திலீப். அப்போ நான் திலீப்புக்கு என்னோட அசிஸ்டன்ட் தான் ஃபோன் பண்ணேன். நான் ஃபோன் பண்ணல. அசிஸ்டன்ட் இப்போ அப்பாயின்ட்மெண்ட் கேளுப்பா, எங்கே இருக்காருன்னு கேளு, மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ம்ஹ்ம். அப்போ மீட் பண்ணி அவருக்கு பார்த்து அவரை போன ரஹ்மான் ஒரு கிட்டாரோட உட்காந்துருந்தார் அவரோட ஆஃபீஸில். ஆஹா. நான் வந்து புதுசாக நம்ம படத்தில் ஒரு மியூசிக் டைரக்டர் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சொன்னேன், இல்லை சார் நான் நிறைய ஜிங்கிள்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒரு ஸ்டுடியோக்குள்ளே கூப்பிட்டு போய் நீங்கள் இது வரைக்கும் மியூசிக்லாம் கம்போஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டேன். ஆ. அப்போ தான் என் வந்துட்டு இதுங்க சார்ன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எனக்கு போடுறாரு. அதான் ஒரு வெள்ளை மலை ஆ. இங்கு பொழிகின்ற புது அந்த வெள்ளை மலை. ஆமா. அது சின்ன சின்ன அசையும் எனக்கு போட்டு காட்டுறாரு. ஆ. அப்போதான் மணிரத்னத்தில் அட்வான்ஸ் வாங்கி அந்த பாட்டை கம்போஸ் பண்ணியிருக்காங்க. சுட சுட. ஆஹா! நான் அந்த கேட்குறேன். ம்ஹ்ம். அப்போ நான் உடனே இந்த பையன் டெஃபினட்டாக பெரிய ஆளாக வரப்போறாருன்னு சொல்லிட்டு உடனே அப்போ எங்கள் கையில் காசு இல்லை. உடனே என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 10,000 ஒன்று குறை சொல்லி ஆ. அவருக்கு வச்சு கொடுத்து அன்னைக்கே அவருக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்தேன் நான். அதுக்கப்புறம் தான் ரோஜா ஒரு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆச்சு. ஆஹா! ஆனால் அதுக்கப்புறம் அவர் கூட ஒர்க் பண்ணுற வாய்ப்பு ரொம்ப அவர் வந்து நாட் ஒன்லி மியூசிக் டைரக்டர், ஒரு பர்சனாக எப்படி இருக்கணும் ம். அப்படின்னு அவர் கற்றுக்கணுன்னா ரஹ்மான்ட்ட தான் கற்றுக்கணும். பிறரை பற்றி தவறாக பேச மாட்டார். தன் ஒர்க்கை ம்ஹ்ம். தவிர எதுவுமே கிடையாது. தன் தொழில் மதர் இதுதான் அவர் மிகப்பெரிய காதல் அவர் உலகத்திலேயே. ஆஹா! அது மாதிரி ஒரு எக்ஸலண்ட் அவர் மாதிரி அவர் கூட வந்து மியூசிக்கில் மட்டும் இல்லாமல் பழகுறதுக்கும் கிடைச்ச வாய்ப்புக்காக நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ம். அப்படி தான் நான் ரஹ்மானோட ஒர்க் பண்ணேன். எல்லா பாட்டுமே எனக்கு ரஹ்மான் கொடுத்த சாங்ஸ் எல்லாமே முஸ்தஃபாலாம் ஆமா. ஒரு நேஷனல் அந்தம் அப்படின்ற என்ன காதல் தேசத்தில் எனக்கு காணவில்லை நேற்றோடலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ம்ஹ்ம். 150 இப்போ க்ளோஸ் டு 150 மில்லியன் வியூஸ் வந்துருச்சு. 150 மில்லியன் இஸ் சம்திங் வெரி பிக். ஆமா. என்ன புரியுதுங்களா? அந்த மாதிரி அதுவும் 7 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அப்பத்து போட்டது இல்ல. 7 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதே இப்போ 150 மில்லியன் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. ஆமா அது சார். மாதிரி எனக்கு கிடைச்ச எல்லா பாட்டுமே காதல் தேசமா இருக்கும், காதல் ஓ மரியா பாட்டா இருக்கட்டும், ரோஜா ரோஜாவா இருக்கட்டும், ஆஹா! எல்லாமே எனக்கு பெஸ்ட் ஆஃப் சாங்ஸ் எனக்கு குடுத்தாரு. நான் இந்த தருணத்தில நான் ரஹ்மானுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அது மாதிரி எனக்கு வந்து என்னன்னா, நான் எப்போதுமே என் படம் எடுக்கிறப்ப என் ப்ரொடியூசர்ட்ட நான் சொல்றது என்ன வந்து, எனக்கு ஆர்டிஸ்ட் யாரும் குடுக்காதீங்க. ம். எனக்கு புது ஆள யாருக்கு படமே நடிக்க தெரியாதவங்க கூட குடுங்க, நான் எடுக்கிறேன். ஆனா எனக்கு பெஸ்ட் டெக்னீஷியன் குடுங்க. டெக்னீஷியன ஃபில் ஆ. பண்றதுக்கு அவங்க தான் டெக்னீஷியன் இருந்தா தான் நல்ல ஃபிலிம் எடுக்க முடியும். நல்ல கேமராமேன் குடுங்க, ஆமா. நல்ல மியூசிக் டைரக்டர் குடுங்க, நல்ல லிரிக் ரைட்டர் குடுங்க. ஆ. லக்கிலி ஐ காட் பெஸ்ட் வாலிய விட மிகச்சிறந்த எழுத்தாளர் இருக்க முடியுமா? அது உண்ம சார். அ ஐயோ! வாலி சார்லாம் மிஞ்ச முடியாது சார். அன்னை தந்த பால் மேஜிக். விஷமும் ஆகலாம். அவள் சொன்னது எப்படி உண்மையாகலாம்னு கேட்டாரு பாருங்க. அதான். காதலுக்கு அவ்வளோ பெருசா சொல்லாரு. நம்பிக்கை வைக்கிற காதலுக்கு. என்ன எவ்வளோ பெரிய கவிஞன் அவர்ட்ட ஒர்க் பண்றதெல்லாம். ஆமா அது மாரி சார். ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒர்க் வித் இளையராஜா, மிஸ்டர் இளையராஜா, மிஸ்டர் ரஹ்மான், மிஸ்டர் வாலி, பி.சி. ஸ்ரீராம். பெஸ்ட் ஆஃப் டெக்னீஷியன் ஐ ஒர்க்ட் அண்ட் தேங்க்ஃபுல் டு காட். ஓகே. ஓஹோ! ஓகே, ஓகே. சார் ஓகே. அப்படியே நம்ம கொமெண்டையும் பார்த்துக்கிறோம். சார் இப்போ வந்து கொமெண்ட்ஸ் பார்த்தோம்னா, விஜய நாகப்பன் அப்படின்ற ஒருவர் வந்து கேட்குறாரு உங்ககிட்ட கேட்கறதுக்கு. அதாவது, ஏன் சார் இப்பலாம் நீங்க படம் தயாரிக்கிறது இல்ல? அதாவது படம் இயக்குறது இல்லன்னு. அதான் இப்ப சொன்னேன்ல, இப்ப வர படங்கள்லாம் அருவா, வெட்டு, குத்து, கொலை, ரத்தம்னு போயிட்டு இருக்கனால எனக்கு அந்த மாரி அருவாள கையில தூக்க விரும்பல. நான்லாம் சிறு மலர்களையும், பெண்ணிய உணர்வுகளையும், அழகான ஆ. கண்களோட அந்த ஒளியையும் காட்டுற ஒரு இயக்குனர். அந்த மாரி இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த மாரி நல்ல எண்ணங்களுக்காக தயாரிக்க வரும்பொழுது நான் காத்துட்டு இருப்பேன் ஒழிய, நான் இந்த மாரி அதுக்காக என்னுடைய பாதைய மாத்திக்கிட்டு நான் கையில அருவாள எடுக்க தயாரா இல்ல இன்னைக்கு. ரைட். சூப்பரா சொன்னீங்க சார். எஸ். அப்படிதான் சார் ஆக்சுவலி என்ன நடக்குது இங்கன்னா கூட ஒரு படம் வெளியாயிருச்சு 4 பேர் வெட்டிட்டாங்கன்னா, மலேசியா செய்தியில காலையில என்ன நடக்கும்னா, ஆமா, நேத்து ராத்திரி வந்து அதே மாரி ஒரு 4, 5 பேர் வெட்டிட்டாங்கன்னு நியூஸ்லாம் வருது. ஆமா. ஸோ சில விஷயங்கள் வந்து அப்படிதான் சார் போகுது. அப்படி நம்ம ஆளுங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த ஒரு விஷயத்த. அது மட்டும் இல்லாம நான் இப்போ வந்து ஒர்க்கிங்கான பெஸ்ட் பீப்பிள். இப்போ நான் எப்படி படம் எடுக்க நினைக்கிறேன்னா, ம்ஹ்ம். இப்போ நீங்க வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய ரஜினிகாந்த்லேருந்து பெரிய பெரிய டைரக்டர்லாம் எப்படி வெட்டுறது, குத்துறதுன்னு தான் காட்டுறாங்க. ஆமா. நான் எப்படி காட்ட நினைக்கிறேன்னா, நான் இப்போ இங்க வந்திருக்கிறதே காரணமே, நான் ம்ஹ்ம். வந்து இங்க வந்திருக்கிறதுக்கு காரணமே நான் மலேசியா பார்த்துட்டு சிங்கப்பூர் போறேன். ஆஹா. ஒரு சிங்கப்பூரை உருவாக்குன தீக்வானியை பற்றி படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். வாவ்! இந்த மாதிரி இன்ஸ்பைரிங்கான ஒரு பீப்பிள் எப்படி நான் வந்து சம்பாதிக்கிறப்ப என் வீட்டை எப்படி பளிங்குக்கல்லு போட்டு கட்டலான்னு நான் கனவு கண்டுட்டு இருந்தேன். ஆனால் நான் சிங்கப்பூரில் ஆர்ச்சர் ரோட்டில் நடக்கிறப்ப இந்த ம்ஹ்ம். ரோடெல்லாம் பளிங்குக்கல் போட்டு கட்டியிருக்காரு. யான்னு பார்த்தா ஒரு லீக்வானி. அவர் இவ்வளோ பெரிய தன் நாட்டை எப்படி தனக்கு வீடு கட்டுறதுக்கு பளிங்குக்கல் போடல, அது நாட்டையே பளிங்குக்கல் கட்டுறாரு. இது மாதிரி ஒரு ஆளை படம் எடுக்கணும். ஒரு பொலிட்டிஷியனுக்கு அவர் லீடர் ஆஃப் லீடர் அப்படின்னு அந்த மாதிரி படங்கள் எடுக்க நினைக்கிறேன். மக்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணணும். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு லீக்வானி மாதிரி ஒரு ஆள் வந்தால் அந்த நாடே பெரிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நாடாயிடும். அப்போ நம்ம படம் பார்க்குறப்ப ஒரு அற்புதமான உணர்வுகளை மக்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஆதங்கத்தில் இருக்கிறேன். நான் வந்து எப்படி நான் அருவாள் எடுத்து படம் பண்ண முடியும்? ரத்தத்தை காட்டிட்டு இருக்க முடியுமா? ஆமா சார். அது உங்களுக்கு செட் ஆவாது சார். அதெல்லாம் வேணாம் சார். ஐயோ! மக்களே சொல்றாங்க. சார் ஆமா. நீங்க எடுக்கிற மாரி படம் எடுங்க சார். ஃபேன்ஸ் எல்லாமே எனக்கு மெயில் லெட்டர் போட்டீங்கன்னா சார் நீங்கள் எப்போ ஒரு நல்ல லவ் ஸ்டோரி பண்ணுங்க சார், தயவு செஞ்சு எங்களால் தாங்க முடியல. எல்லாம் எல்லாம் வெட்டு குத்துன்னு தேட்டரை போனால் ரத்தமாக ஓடுது, கலரியாக இருக்குது
தியேட்டர்ல போனா ஆமா. காலெல்லாம் ரத்தமா இருக்கு சார். வெளிய வந்தா தயவு செஞ்சு படம் எடுங்கன்னு கெஞ்சுறாங்க என்ட்ட. பாருங்க சார். எடுக்கணும் சார். ஏதாவது ஐடியா இருக்கா சார்? கண்டிப்பா. அடுத்த படம் இப்ப நெக்ஸ்ட் ஜான்வரில நம்ம கண்டிப்பா ஸ்டார்ட் பண்றோம். ஆஹா! கண்டிப்பா சூப்பர். என்னோட ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே அது மிகச்சிறந்த ஒரு படமா இருக்கும். அ அந்த சூப்பர் சார். அந்த சூப்பர் பொயட்டிக் சார். டச்சோட. சரி சார். சார் இப்போ வித் ரஹ்மான். ஏ ரமன் தானா? எஸ். சூப்பர் சார். சூப்பர். கண்டிப்பா பிச்சுக்கிட்டு போவோம். எஸ். ஓகே. சார் வெற்றி படங்கள தந்த நீங்க, காதல் காவியம், உழவன், காதல் தேசம், காதலர் தினம், காதல் வைரஸ், இதயம் இப்படிலாம் நீங்க எடுத்துக்கிட்டே வரும்போது சார், அ இப்போ உள்ள காதல பத்தி நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன். ம். உங்களுடைய காதல பத்தி கொஞ்சம் என்னோட சொல்லுங்க காதல் சார். தான் இதயத்துல என்னோட காதல் தான் இதயம் காதல். நான் காலேஜ் கிராமத்துலேருந்து சென்னைக்கு வந்தப்ப, ஆஹா. நம்ப வந்து ஊர்ல வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கல. ஓகே. தமிழ்ல படிச்சவன் நான்லாம். ஆ. அதனால மெட்ராஸ்க்கு வந்தோனே நான் என் காலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்கலாம் பயங்கர எல்லாம் அப்படியே பயங்கர பென்ஸ் கார்ல வந்து இறங்குறதும், அதுவும் இதுவும். வாவ்! நாங்க வந்து அப்படியே பயந்துட்டு அந்த பிள்ளைங்கள பார்க்குறதே தூரத்துல ஒதுங்கிட்டு இருப்போம். ஆ. அந்த ஒரு பயத்துல ம்ஹ்ம். நான் ஒரு கேர்ள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த ஹீரோவ அவள வச்சு தான் நான் அந்த ஹீரோன்ற கேரக்டர ஹீரான்ற கேரக்டர ஓ! இதயத்துல டிசைட் பண்ணேன். ஆஹா. ஒரே ஒரு ரோஸ் வச்சுட்டு கையில அந்த புக் வச்சுட்டு அந்த ஆர்கண்டி புடவ ஆ. கட்டிட்டு அந்த கேர்ள் நடந்து வரும். ஆஹா. அந்த பொண்ண பார்த்த உடனே எனக்கு அந்த பொண்ண தினம் பிடிக்கும். காலேஜுக்கு வந்தோனே அவ எப்படா வருவா அங்கெல்லாம் தேடிட்டு இருப்பேன். ஆ. ஆனா ஒரு நாள் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அவள்ட்ட நான் என்னோட ஆதங்கத்த நான் சொன்னதே கிடையாது. ஆஹா. நான் வேற பிஸி ஆயிட்டேன். நான் காலேஜ் படிக்கிறப்ப நான் சொன்னேனே எங்க வீட்ல அவ்வளோ வசதி இல்லாம இருந்ததுனால நானே ஒர்க் பண்ணி படிச்சேன்ட்டு. அதனால காலேஜுக்கு வருவேன், அட்டெண்டன்ஸ் குடுப்பேன். நான் போயிடுவேன். ஒரு பத்திரிகை ஆஃபீஸர் வேலை செய்வேன், அங்க வேலை செய்வேன். அதனால போயிடுவேன். காலேஜ்லயே இருக்க மாட்டேன். காலேஜுக்கு வந்தா அந்த புள்ளைய பார்க்கறதுக்காக தான் நான் காலேஜுக்கே வருவேன். ஆஹா! அந்த மாரி இருந்தது. ஆஹா. அதனால காலேஜ்லாம் எல்லாம் முடிச்சு போனதுக்கப்புறம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி, அப்புறம் டைரக்ட் பண்ணணுன்ற அந்த எண்ணம் வரும்போது, என்ன கதை பண்ணலான்னு யோசிக்கிறப்ப, நான் நெனச்சு பார்த்தேன், காலேஜ்ல படிச்சோமே, ஒரு லவ் பண்ணோமே ஒரு புள்ளைய, அந்த புள்ளைட்ட நம்ம சொல்லக்கூட இல்லையே நம்ம. ஆ. அந்த உணர்வ ஏன் இந்த உணர்வ வச்சு படம் எடுக்கக்கூடாது? ஒரு சொல்லாத ஒரு உணர்வு இருந்தா எப்படி இருக்கும்? இந்த உணர்வு எல்லார் வாழ்க்கையிலயும் இருக்கும். ஆமா. எப்படி ஒரு கேர்ள ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்துருப்பான். இல்லன்னா எங்கேயாவது ஒரு வேலை செய்ற இடத்துல ஒரு கேர்ள் மேல அவருக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஆமா. எங்க வேணாலும் இருக்கும். அது மாரி எப்படி வேணாலும் இருக்கும். அது சொல்லாத உணர்வு அப்படியே அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கை பூரா அப்படி இருந்துகிட்டே இருக்கும். இந்த உணர்வை ஏன் அழகான ஒரு பொயட்டிக்கா நம்ம படம் பண்ணக்கூடாது? இந்த கதை தான் எனக்கு இதயம் கதையா மாறுச்சு. அதாவது உங்கள் முதல் காதல், உங்கள் முதல் படம். இல்லையா? சோ அ உங்கள் முதல் காதல் உங்க முதல் படமாயிருச்சு. மச்சி அதுதான் எனக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி படமா சில்வர் ஜூப்ளி ஆகி எனக்கு கதிர்ன்ற அந்த பெரிய அடையாளத்த எனக்கு தந்தது. அந்த நேரத்தில அந்த இன்ஸ்பயர் எனக்கு பண்ண அந்த கேர்ள் எல்லாருக்குமே நான் நன்றி கடன் பட்டுருக்கேன். சூப்பர் சார். சூப்பர். மறுபடியும் அந்த பெண்மணி உங்கள் வாழ்க்கையில் வந்தாங்களா? இல்ல. இல்ல சீச்சி அவங்க போயிட்டாங்க. அது திருப்பி காலேஜோட நம்ம முடிஞ்சுச்சு. தேடல. ஏன்னா பிகாஸ் அதெல்லாம் தேடி அவங்க ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நமக்குள்ள அவங்களுக்கு ஒண்ணும் பெரிய உறவே கிடையாது. கண்ணால பார்த்தது தவிர எதுவுமே கிடையாது. தேவையில்லாம அதெல்லாம் ஒரு கன்ஃப்யூஷன் ஆயிடும். ஆமா. குழப்பம் வந்துரும். அத கைய போட்டு நோண்டி அந்த அழகான உணர்வ நம்ம வந்து இப்ப களங்கப்படுத்த விரும்பல. சூப்பர் சார். நீங்க வேற லெவல் சார். இல்ல கண்ணாடி மாரி இருக்கிற ஒரு தண்ணிய முகம் பார்க்குறப்ப எவ்வளோ அழகா இருந்தது. அந்த மாரி அத அப்படியே பார்க்கணும் மொழி அதில கல்ல தூக்கி போட்டா என்ன ஆகும்? திருப்பி கலங்கி போயிடும். ஆமா. அதனால அப்படியே இருக்கட்டும் அது. உண்மை சார். நீங்க அத ஃபீல் பண்ணி சொல்றீங்க சார். அது வந்து எஸ். எல்லாருமே பேசிக்கா தான் பார்ப்பீங்க. எஸ். நீங்க டீப் டைவ் பண்ணிட்டு வந்து சொல்றீங்க. நல்லா இருக்கு சார் கேட்கறதுக்கு. ம். ஓகே. சார் இன்னொரு விஷயம். உங்களுக்கு வந்து நம்ம தனுஷ் சார்னா நடிகர் தனுஷ் சார்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஐ லைக் எவரிபடி. எவ்ரிபடி. அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு வைக்கிறது என்னன்னா, இந்த மாரி ஆக்ஷன் படங்கள் வெட்டு, குத்து, கொலைன்னு இல்லாம சமூகத்தில எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ உங்கள மாரி டிஜே இருக்காங்க. ம்ஹ்ம். இந்த மாரி நெறைய அது ஒரு ஒரு கார் ஓட்டுற ஒரு எவ்வளோ லாரி டிரைவர் இருக்காங்க. ஒரு குக் இருக்காங்க. ஒரு தாய் இருக்காங்க. எவ்வளோ கேரக்டர் இருக்கு. அவங்களெல்லாம் வச்சு அற்புதமான கதைகள், அற்புதமான படங்கள் பண்ணி, இந்த சமூகத்தை இன்ஸ்பயர் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போற படங்கள எடுக்கணும்னு நான் ஒரு ஒரு வேண்டுதலா வைக்கிறேன். இந்த வாய்ப்பின் மூலம் எல்லாருக்கும். கண்டிப்பா சார். நானும் அத தான் எதிர்பார்க்கிறேன் சார். இதுக்கு மேலலாம் பயங்கரமா பார்க்கணும் போய் தியேட்டர்லன்னே தோண மாட்டுது வர வர. ஆமாமா. பார்த்துட்டே இருக்கும்போது சில பயமா விஷயம் இருக்கு. அம்மா கூட தேட்டர்ல பார்க்க படம் முடியல. பார்த்தா நமக்கு பயமா இருக்கு. இந்த சமூகத்தில நம்ம நிம்மதியா வாழ முடியுமான்ற பயம் வருதுங்க நமக்கு. உண்மை சார். ஏன்னா படம் பார்த்தா வெட்டிருவாங்களா, குத்திருவாங்களா, எங்க நடக்குது, எங்க பார்த்தாலும் தவறே நடந்திருக்க சமூகத்தை இப்போ காட்டிட்டே இருந்தாங்கன்னா, எப்படி ஆமா. இந்த சமூகத்தில நம்ம நிம்மதியா வாழ முடியும்? உண்மை. அழகா நம்ம பியூட்டிஃபுல்லா அழகான மலர்களையும், தோட்டங்களையும், வனங்களையும் காட்டி, காற்றையும், இதையும் காட்டுறப்ப, ஆஹா! நம்ம அழகான உலகத்தில வாழ்றோம்டா அந்த நம்பிக்கைய ஊட்டுறத விட்டுட்டு என்ன சொல்றீங்க நீங்க? அதான் சார். அதான். இப்ப எஸ். பாருங்க சார், இப்பலாம் கஷ்டப்பட்டு எடுத்து ரிலீஸ் ஆன படத்த நம்ம ஆளுங்க தியேட்டர்ல போய் பார்த்துட்டு வந்துட்டு, இந்த படம் ஃப்ளாப் கன்ஃபார்மா இப்படி எடுத்திருக்கலாம், இல்ல அப்படி எடுத்திருக்கலான்னு அவ்வளோ இன்ஸ்டன்ட்டா கீழ்த்தரமா படமும், கதையும் அவ்வளோ கீழ்த்தரமா இருக்கிறது ஆடியன்ஸே எல்லாரையும் கிண்டல் பண்ற அளவுக்கு இவங்களோட இதாயிடுச்சு. ரசிக்கிற மாரி படங்கள் இல்ல இப்போ. ஆமா. இன்ஸ்டன்ட்டா சார் நம்ம ஆளுங்கலாம் டைரக்டர் ஆயிடுறாங்க. ஆகட்டும். அதெல்லாம் தப்பு இல்ல. எல்லாருமே ஆக வேண்டியது தானே. இப்ப நம்மளும் நார்மலா இருந்தது நம்ம டைரக்டர் ஆனோம். அதெல்லாம் எல்லாரும் வர வேண்டியது தான். ஆமா. எடுக்க வேண்டிய ஒரு படங்களும் பார்த்தீங்கன்னா, இப்ப மகேந்திரன் சார் இருக்கிறப்ப, இவன் ஸ்ரீதர் சார் இருக்கிறப்ப, பாக்யராஜ் இருக்கிறப்ப, பாலச்சந்தர் டைரக்டரா இருக்கிறப்பலாம், ம். அவங்க பண்ற படங்கள் பார்த்தப்ப நம்மளாலாம் இப்படி எடுக்க முடியுமா? ஆஹா! அப்படின்னு ஒரு எடுத்து அந்த மாரி இன்ஸ்பயர் பண்ணணும் எல்லாரையும்.
அதான் சார். ஒரு உதாரணமா இருக்கணும். முந்தி மாரி இப்படியே படையப்பாலாம் வந்தா பாருங்க, நம்மளுக்கெல்லாம் நானும் வாழ்க்கையில இது பண்ணி வரேன்டா அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் குடுக்குற படமா எடுத்தா நல்லா இருக்கும். எஸ், எஸ். ஓகே. சார் ஒரு நிமிஷம் சார். நான் கொஞ்சம் எல்லார்கிட்டயும் பேசிக்கிறேன். ஓகே. மக்களே பார்த்துட்டு இருக்கிறவங்க தமிழ் ஏஐ எஃப்எம்ல இணைஞ்சிருக்கீங்க. நம்ம மாராஸ் டிவியோட பேஜ்ல இப்ப நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருக்கும். ஓகேவா? ஒரு சிறந்த டைரக்டர் நம்ப கதிர் சார் இங்க வந்திருக்காரு. இயக்குனர் கதிர் சார். நம்ம மாராஸ் டிவி ஸ்டுடியோல உங்களுடைய அன்ப லைக்ஸ் மூலியமா காட்டுங்க. ஷேர் மூலியமா காட்டுங்க. ஓகேவா? சார் நம்ம அடுத்ததுக்கு போகலாம். ம். ஓகே. அதுக்கு முன்னுக்கு ஆ. ரொம்ப ரசிகர்கள் வந்து என்ன போடுறாங்கன்னா, ஏன்னா ம்ஹ்ம். அவங்கனால நீங்க பேச பேச அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. ஓகே. கொஞ்சம் ரசிகர்கள் கொஞ்சம் காட்டுறேன். ஓகே. நான் கதிர் சார் கூட தான் இங்க இருக்கேன். பாருங்க, பாத்துங்க. ஹலோ, ஹாய், ஏன்னா ஹாய். எல்லாரும் நினைக்கிறேன் ரெக்கார்டிங் பண்ணி போடுறேன். இது ஹலோ. லைவாவே போகுது. ஆமா லைவ். கிட்டத்தட்ட வந்து வெளியில எவ்வளவு பேர் பாத்துட்டு இருக்காங்க? ஓகே. வெளியிலருந்து இப்போதைக்கு 1104. 1104 பேர் கிட்ட உலகம் பூரா ரொம்ப பாத்துட்டு பேர் இருக்காங்க. டிக்டாக்ல பாத்துட்டு இருக்காங்க. ஓகே. ஆனா கதிர் சார் நீங்க வந்ததுக்கு ஓகே. ரொம்ப பேர் என்ன சொன்னாங்க, அவரை நாங்க மீட் பண்ண முடியுமான்னு. புரியுதா? மீட் அண்ட் கிரீட் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. ஓகே. அதனால சார் வந்து சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்த கூட ஒரு நாள். அதுக்கான சரியான சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு கண்டிப்பா. அவர் வந்து நம்ம மாராஸ் சொல்லி மீட் அண்ட் கிரீட் வந்து நம்ம மாராஸ் டிவியும் தமிழ் எஃப்எம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறோம். அவருக்கு ஒரு சில பாராட்டுலாம் பண்ணி சில விஷயம்லாம் பண்ணலாம்னு. இதுக்கு வந்து முழுக்க முழுக்க நம்ம ரசிகர்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, இந்த தருணத்தில் நம்ம தமிழ் எஃப்எம் மாராஸ் டிவியில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சாரோட வந்து மீட் அண்ட் கிரீட் பண்ணலாம். முடியுமா சார்? கண்டிப்பா மீட் பண்ணலாம். கண்டிப்பா. ரசிகர்கள் தான் நம்ம சொத்து. இருக்காங்க. ரசிகர்கள் தான் என்னோட சொத்து. ரைட். என் சொத்தை நான் சந்திக்காம வேற யாரை சந்திக்கிறது? சரி, அதே மாதிரி சார் இப்போ வந்து மலேசியாவில் வந்து மலேசியா கலைஞர்கள் எவ்வளோ பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமா. மலேசியாவிலும் தமிழ் படம் எடுக்கிறோம். எஸ், எஸ். அந்த மாதிரி மலேசியா கலைஞர்களை வச்சு படம் பண்ணணும். அந்த மாதிரிலாம் வந்து யாராச்சும் இன்வெஸ்டர்லாம் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக படம் கண்டிப்பா, கண்டிப்பா. மலேசியால இன்வெஸ்டர் வரட்டும், ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் யாரா இருந்தாலும் கண்டிப்பா நான் புது புது டேலண்ட்ஸ் நீங்க தான் பாத்தீங்கன்னா என் படங்கள்ல நிறைய கேமராமேன், டெக்னீஷியன் கேவி ஆனந்த் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன், மேக்கப் அண்ட் ஸ்டில் போட்டோகிராஃபர், நடிகர்கள் எல்லாம் புதுசு புதுசா எவ்வளோ பேர் அறிமுகப்படுத்தியிருக்கேன் நான். அதனால அது மலேசியா என்ன எங்கே இருந்தாலும் அதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்னும் மலேசியா எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்ட்ரி நான். ஏன்னா முதல்ல என்னோட வெளிநாடு ட்ரிப்புங்கிறதே நான் சொன்னேன் ஆரம்பிச்சேன் இந்த இன்டர்வியூவில். லீலான்னு ஒரு என்னோட நண்பர் மூலம் ஒரு அவங்க மூலம் நான் மலேசியாவுக்கு தான் வந்தேன். எனக்கு பிடிச்ச கண்ட்ரி. கண்டிப்பாக மலேசியாவில் உங்களை எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஈவன் இன்வெஸ்டராக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து என் ரசிகர்களாக இருக்கட்டும், நான் எல்லாரையும் நான் சந்திக்க தயாராக இருக்கேன். சரி, இன்னொன்று சார், ம். இந்த நீங்கள் மாரா ஸ்டூடியோக்கு வந்தீங்க. இந்த ஸ்டூடியோ செட்டப்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதை விட ஸ்டுடியோவிடவும் உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஆதரவு இதுவும் எனக்கு உங்களுடைய வரவேற்பு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பிகாஸ் நீங்கள் இப்போ இன்றைக்கி கம்யூனிகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வேர்ல்ட்லேயே இன்றைக்கி கம்யூனிகேஷன். அந்த துறையில் நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு பணியை செஞ்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அந்த மீட் அண்ட் கிரீட் வரணும் சார். கிஷோரை நான் வரேன். வரும். இப்போ நாளைக்கு சிங்கப்பூருக்கு போயிருங்க நீங்கள். இல்லை நான் சொல்கிறேன், நீங்கள் என்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம பிளான் பண்ணி டேட்டு அந்த நீங்கள் சொல்லுங்கள். அனுமதி இருந்தால் கண்டிப்பாக, ரசிகர்களுக்கு வருவாங்க. கண்டிப்பாக. நம்ம கீழே ஹால் இருக்கு. ஓகே. நம்ம பார்க்கலாம். ஷூர். தொடர்ந்து அவங்க பண்ணுவாங்க. எப்படி நம்ம ஆர்ஜே பண்ணிட்டு இருக்காங்க? நல்ல பிரமாதமாக பண்ணுறாங்க. எல்லாருமே நல்லா பண்ணுறீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் அடுத்த லெவலில் நீங்கள் இப்போ ஏஐயில் பண்ணுறீங்க. இன்னும் அடுத்து இன்னும் எவ்வளோ டெக்னாலஜிலாம் வரப்போகுது. அதையும் நீங்கள் பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு கம்யூனிகேஷன் எங்களையும் எங்களுடைய ரசிகர்களையும் இணைக்கிற இந்த மிகப்பெரிய பங்குக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் உங்கள் ஸ்டுடியோக்கு. கிருபா பற்றி உலகத்திலே ஃபர்ஸ்ட் தமிழில் போகிற ஒரு ஏஐ வானொலினா நம்ம தமிழ். இப்போ நீ இன்டர்நெட்லாம் இதெல்லாம் இந்த பாருங்கள், இந்த மொபைலில் இப்படி பார்க்குறீங்க, இதெல்லாம் நான் தான் வந்து காதல் தினத்தில் இப்போ யாருக்குமே தெரியாது. அப்போ எப்படி சேட் பண்ணுறது, இது பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் நான் தான் பண்ணேன். இப்போ யாருக்குமே எங்கள் ப்ரொடியூசர்லாம் பயந்தாங்க இதெல்லாம் தெரியுமான்னு. இப்போ நான் கவுண்டமணி வச்சு இப்படி அழகாக சேட்டு பண்ணுறதெல்லாம் காமிச்சு மக்களுக்கு ரொம்ப எளிமையாக அது இந்த டூலெல்லாம் எப்படி இருக்கும், அடுத்த சுலகம் எப்படி இருக்க போகுதுங்கிறது நான் காதல் தினத்தில் நிறைய பேருக்கு காமிச்சிருப்பேன் நான். அப்போல்லாம் யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி இந்த விஷயம் டெக்னாலஜி. எனக்கு ஒரு கேள்வி சார். அந்த குணால் வந்து இறந்துட்டாரா இன்னும் இருக்காரு? இல்லை, குணால் இருந்துட்டார். எஸ் எஸ். சில பேர் இருக்குன்றாங்க. இல்லை இல்லை, அவர் ஒரு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டில் ஒரு இதில் அவர் இறந்துட்டார். எஸ் எஸ் எஸ். அருமையான நடிகர். ஆமாம். ஓகே, தொடர்ந்து அவரோட படங்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப பேர் என்ன படம் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. நம்ம 2K கிட்ஸ்க்கு ரொம்ப தெரிய மாட்டேங்குது. இதயம் எல்லாம் பார்த்துருப்பீங்களே, இதயம், முரளி, லவ் ஸ்டோரி எல்லாமே ஆமா. ரொம்ப நன்றி மாரா சார். ஸோ சார் அதாவது இதயம், உழவன் இப்போ உள்ள ஜென்சிக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு கண்டிப்பா இந்த பாட்டுலாம் தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நம்ம ரோஜா காதலர் தினம் படத்துல ரோஜா ரோஜா சொன்னீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிடும். ஆமா. ஸோ சார் கேப்ல நான் ஒரு நிமிஷம் இந்த பாட்டை போடுறேன். இந்த பாட்டு தெரியாது உங்களுக்குலாம்? இந்த படத்தை இயக்கியவர் நம்ம டைரக்டர் இப்ப அங்க உட்காந்துருக்காரு இல்லையா? அவருக்கு ஹெட்ஃபோன் போட்டு அப்புறம் ஃபீல் பண்ணி படம் எடுக்கணும்னா அது அவரால் மட்டும் தான் முடியும். காதலிலும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான்.
ஓகே. இந்த மாரி யாராச்சும் எப்படி ஃபீல் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு அந்த காதலினும் தேர்வு எழுதி காத்திருக்கும் மாணவன் நான். அந்த சீன் எல்லாம் அப்படியே நெஞ்சில மனசுலயே நிக்கிற சீனுங்க அதெல்லாம். அதெல்லாம் அப்படியே கொண்டாந்து நம்ம கண் முன்னாடி காட்டுனது நம்ம டைரக்டர் கதிர். இப்ப நம்மோட இணைஞ்சிருக்கிறார் மாராஸ் டிவில. எஸ், எஸ், எஸ். இதுக்கு தேங்க் யூ. மேலேயே தெரியலன்னு சொன்னீங்கன்னா, என்ன சொல்றதுன்னு தெரியல. சார் நம்ம தொடருவோம் சார். ஓகே. மக்களே லைஃப ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுதான் ரொம்ப உங்களுடைய அன்ப காட்டுற விதமா கண்டிப்பா லைக்ஸ ஷேர் பண்ணுங்க. ஓகேயா? ஓகே கதிர் சார். ம். இப்ப நம்ம அடுத்தது கேள்விக்கு போவோம். ஓகே. இப்ப காதலி சொல்லுவதற்கு ம். படம் எடுக்கும் நீங்கள், காதல் தான் காதலை சொல்லுவதற்கு படம் எடுக்கும் நீங்கள், ம். எல்லாருக்குமே தெரியும் காதல்ன்றது வந்து சாகாது. ஆனா, தங்களின் படத்தில் ம். காதலர்கள் நெறைய செத்துடுறாங்க. இல்லன்னா பிரிஞ்சிடுறாங்க. ஏன் சார்? இல்ல எதார்த்தம் இதில நடக்கிறது தானே. இப்ப எல்லா காதலும் சேர்றதில்ல பார்த்தீங்கன்னா. அ, நெறைய பேர் காதலிச்சிருப்பாங்க. நெறைய ம். பேர் காதலிச்சவங்கலாம் எல்லாரும் கல்யாணம் பண்றதில்ல. உண்மை. என்ன அதனால அவங்களுடைய பிரிவுங்கிறது என்னன்னா, அதை காதலிச்சு பிரிஞ்சு போனாலும் அந்த எண்ணம் வந்து அவங்களுடைய இறக்குற வரைக்கும், மரணம் வரைக்கும் அது ஆன்மாவோடையும் தொடர்ந்து அந்த எண்ணங்கள் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, பூர்வ ஜென்மத்திலயும் அந்த எண்ணங்கள் தொடருது. குருஜி என்ன சொல்றாருன்னா, ஆஹா, நம்ம இறக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் தான் அடுத்த ஆன்மாவோட கலந்து அடுத்த ஜென்மத்தில ஆஹா. நம்மளோட தொடருது நம்மளோட. அதனால அந்த நெறைய பார்த்தீங்கன்னா, சேருகிற காதல விட பிரியிற காதல் தான் ரொம்ப அதிகமா இருக்குது. உண்மை சார். ஆனா இப்பல்லாம் சும்மா சும்மா பிரிஞ்சிடுறாங்க. அந்த மாரிலாம் இருக்குல்ல. வேற ஒரு ஸ்டைல்ல போயிட்டு இருக்கு. ஜென்ஸி ஸ்டைல்ல. அது அதாவது 1 வாரம் ஒரு காதல், ஆமா, 1 மாசம் ஒரு காதல்ல போயிட்டு இருக்கு. இந்த ஆமா. காதல பத்தி உங்களுடைய அதான் அபிப்பிராயம்? நான் சொன்னேனே, இப்ப நான் பண்றதெல்லாம் எப்படின்னா, ம். நான்லாம் இப்ப காதல் பண்ணி இந்த பொண்ண கூட்டு போய் டேட் பண்ணதோ, ஒரு காஃபி ஷாப் கூட போனது கிடையாது. அதான் சார். அதுவும் தூரத்தில 10 அடி, 15 அடி தூரத்தில பார்த்ததோட என் காதல் முடிஞ்சு போச்சு. ஆமா சார். ஆனா இன்னும் அந்த காதல் வந்து எனக்கு வாழ்க்கையே ஒரு பெரிய அஸ்திவாரமா மாத்தி குடுத்தியா இல்லையா? ஆமா. இதயம். ஆமா. அவ்வளோ பெரிய என்னோட வாழ்க்கைக்கே அஸ்திவாரம் போட்டு இன்னைக்கு ஒரு சிறந்த டைரக்டரா எனக்கு இன்னைக்கு உங்கள எல்லாம் சம்பாதிக்கிற ஒரு பாக்கியத்த குடுத்தது அந்த காதல். அது மாரி காதல் வந்து நெனச்சீங்கன்னா, உங்கள ரொம்ப அருமையா உங்கள வாழ வைக்கும் அந்த காதல். உண்மை சார். புரியுதுங்களா? ஆனா அத பயன்படுத்திக்கிறது தான். எப்படின்னா, ஒரு கத்தி நம்ம குடுக்குறோம். அந்த கத்திய வச்சு நம்ம ஒருத்தர கொல்லவும் செய்யலாம். ம். ஒருத்தர ஆப்பரேட் பண்ணி காப்பாத்தவும் செய்யலாம். இல்லையா? ரைட். அது மாரி காதல்ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு டூல். உன் நாட்ட நேசிச்சு லீ குவான் யூ மாரி இந்த நாட்டையே மாத்திரலாம். ஆமா. உன் காதல வச்சு உன் தாயும், தந்தையும் நல்லா வாழ வைக்கலாம். உன் காதலிய வந்து உனக்கு ஒரு சொர்க்க பூமியா அவளுக்கு காட்டலாம். இது மாரி என்னென்னவோ பண்ணலாம். காதல் உன்னை வாழ வைக்கும். புரியுதுங்களா? ஆமா சார். அதனால அந்த நல்லா புரிஞ்சுக்கிட்டா அந்த காதல் வந்து உங்கள வாழ வைக்கும். உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு ஒரு மரியாதை, வாழ்க்கையை உருவாக்கி தரும் அந்த காதல். அதுக்கு நானே உதாரணம். ஆமா சார். மக்களே கேட்டுக்கங்க. இந்த கட்டம் ரொம்ப முக்கியம். ஆமாமா. ஓகே. சார் அடுத்ததுக்கு போவோம். ஐஸ். சார் நீங்க ஒரு சீன் எடுக்கணும்னா, அ. சில இடத்துல வந்து நீங்க பெர்மிஷன்லாம் கேட்க மாட்டீங்க. எடுத்திருக்கேன். சில இடங்கள்ல இப்ப காதல் தேசத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ம்ஹ்ம். அந்த மவுண்ட் ரோட்ல ஒரு ஃபைட் சீன் 2 காலேஜ் 2 பேரும் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஆஹா. அந்த மவுண்ட் ரோட்லயே நீங்க பயங்கர டிராஃபிக் டைம் நான் காலைல 9:00 பீக் ஹவர்ஸ்ல ஷூட் பண்ணேன். ஓகே. அப்போ என்னோட புரொடக்ஷன் மேனேஜர் என்ன கேட்டாருன்னா, "சார் ப்ரொடியூசர்ட்ட சொல்லி நம்ம வந்து அது பர்மிஷன்லாம் எல்லாம் வாங்கிடலாம் சார். அவருக்கு எல்லா பொலிட்டீஷியனும் தெரியும்." ஆஹா. அப்படின்னு நான் சொன்னேன், "இதெல்லாம் சொன்னா எந்த இந்த காட்சிக்கெல்லாம் வாய்ப்பே தரமாட்டாங்க நமக்கு. ஆ. சான்ஸே குடுக்க மாட்டாங்க. ஏன்னா 100 பேர் இந்த பக்கம் 150 பேர் அந்த பக்கம் ரோட்ல வந்து எல்லாம் அடிச்சுக்கிட்டுன்னா, ரொம்ப நான்சென் ஆயிடும்னு சொல்லிட்டு தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், ஆ. "ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஒரு 1 ஹவர்ல நான் டக்குன்னு பிளான் பண்ணி டக்குன்னு எடுத்துடுறேன்." ஆ. அப்படின்னு சொல்லிட்டு வித்தவுட் எனி பிளானிங், எனி பர்மிஷன் நீங்க ஐ எடுத்துருவீங்க. ஹேவ் ஜெனரல் ரோட் பர்மிஷன் ஐ ஹேஸ். ஆல்ரெடி ரைட். என்ட்ட இருந்தது. அத மட்டும் வச்சுட்டு, நான் 2 இடத்துக்கு பிரிட்ஜுக்கு அடியில அங்க ஒரு 100 பேர், இங்க பேர் செட் பண்ணி 5 கேமரா, ஹைடட் கேமரா எல்லாமே. ஆஹா. ஹிடன் கேமரால வந்து அப்பாஸ் குரூப்பு, பச்சைபாஸ் காலேஜ், ஆ. இந்த பக்கம் வந்து லயோலா காலேஜ். ஆமா. அப்படின்னு 2 குரூப் ஓடி வந்து 2 பேரும் மோதிப்பாங்க. அந்த காட்சிய நான் படம் எடுத்திருப்பேன். அந்த காட்சிய நீங்க வேணா போட்டு காட்டுங்க. ஆமா. அது வந்து பர்மிஷன்லாம் வாங்கி பண்ணல நானு. அவன வாங்குன ரைட். உடனே அந்த கலாட்டா அங்க வந்து அந்த டிராஃபிக் எல்லாம் ஜாம் ஆகி அப்படி இதானோனே போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஆ. நெறைய விஷயம் நடந்திருக்கு சார். ஆமாமா. "என்ன சார் கதிர் சார் நீங்களே இப்படி பண்ணலாமா சார்ன்னு" சொல்லி இதயம் டைரக்டர் நீங்க இந்த மாரி பண்ணலாமா சரி அப்படி கன்வின்ஸ் பண்ணி அப்படிதான் சில விஷயங்கள் என்ன பண்ணா ஒரு சரியா சாதிக்கணும்னா ஆமா. சொல்லி செஞ்சா நடக்காது. ஆ அதனால இறங்கிரணும். ஃபீல்ட்ல இறங்குனதுக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனை வருதோ ஃபேஸ் பண்ணிக்கிறது. ரைட் சார். ஆனா நம்ம நல்ல எண்ணத்தோட தானே செய்ய போறோம். எதுவும் நம்ம தவறான எண்ணத்தோட நம்ம எதையும் செய்ய போறது ஆமா. இல்லைல்ல. ஏதாவது அதனால தப்பா செய்திருந்தா தான் 2 தடவ யோசிக்கணும். ஆமா. ரைட். நம்ம பண்ண போறது யாராவது கொலை பண்றதுக்கோ, வெட்டுறதுக்கோ, ஒரு குடும்பத்த பிரிக்கிறதுக்கோ பண்ண போறது இல்லையே. ஆமா. அதுல எண்டுல அந்த காலேஜ்ல அதான் சொல்லுவேன். நீங்க ஃபைட் காசு அது மாரி நல்ல விஷயங்கள சொல்லும்பொழுது நீங்க எதுக்குமே பயப்பட தேவையில்ல. ஆமா சார். சூப்பர் சார். எஸ். சரி இப்ப நம்ம கவிஞர் வாலி எடுத்துக்குவோம். ம். அவரு சொல்லியிருப்பாரு, உங்களுடைய ம். ஷார்ட் கான்செப்ஷன் மாதிரி யாராலையுமே எடுக்க முடியாது.
முடியாது அப்படின்னு. ஆமா. உங்களிடமா அசிஸ்டன்ட்டா இருந்து இப்போ பல பேர் பெரிய பெரிய டைரக்டரா வந்திருக்காங்க. அதுல ஒருவர் நம்ம வெற்றிமாறன் சார். எஸ், எஸ். என்னோட assistant. அவருடைய படங்கள பத்தி நீங்க இப்ப பார்க்கும் பொழுது என்ன ஃபீல் பண்றீங்க? வெற்றிமாறனை பொறுத்தவரைக்கும் ஐ எம் வெரி ப்ரவுட். பிகாஸ் என்னன்னைக்கு இன்னைக்கு சினிமாவில் வந்து சக்ஸஸ் ஆகி இன்னைக்கு ஒரு பெரிய டைரக்டராக இருந்து அவர் டேட்டு கொடுத்தாலே இன்னைக்கு பெரிய நடிகர்கள் டேட் உடனே கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வளர்ந்துருக்காரு. ஆமா. நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்மளோட இருந்து பெர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறப்ப எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் அவங்களுக்கு எல்லாமே நான் வைக்கிற இதே கோரிக்கை தான் நான் வைக்கிறேன். இந்த ம்ஹ்ம். மாதிரி ஒரு நல்ல வெற்றியான வாய்ப்பு சமூகத்துக்கு உங்களுடைய உணர்வுகளை பரிமாறிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப சமூகத்தில் நல்ல உணர்வுகளை ஒரு வயலன்ஸாக மட்டுமே பண்ணாமல் நல்ல உணர்வுகளை படம் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் நான் அவங்களுக்கும் நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். புரியுதுங்களா? இந்த ரைட். சமூகம் ரொம்ப அழகானது, இந்த உலகம் ரொம்ப அழகானது, உலகம் ரொம்ப நேசிக்க வேண்டியது. ஆமா. அங்கே வந்து நம்ம வயலன்ஸை திணிக்காம அதை பண்ணுங்கன்றத அந்த இதை தான் வைக்கிறேன். உண்மை திருப்பியும் சார். ரைட் சார். ஆனால் சூப்பர். வெற்றிமாறன், மிஸ்கின்னு நிறைய பேர் என்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சசி எல்லாரும் என்கிட்ட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே 14 பேர் கர்நாடகாவில் இது தெலுங்குல எல்லாருமே என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாமே நல்ல பெரிய டிரெக்டராக இருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஏன்னா என் ஆஃபீஸ்க்கு வந்தால் எல்லாருமே படிக்கணும், கம்பல்சரியாக ரீட் பண்ணணும் புக்ஸு. ரைட். ஓ! ஆமாம், கம்பல்சரி ரீடிங் இம்பார்ட்டண்ட். இப்போ மிஸ்கின்லாம் எனக்கு வந்து நிறைய புத்தகங்கள் இரவெல்லாம் எனக்கு உட்காந்து புக்கு படிப்பார். நாங்கள் சம்மர் ஷாட் மாம்னு ஒரு நாவலை வந்து மிஸ்கின் எனக்கு 25 முறை படிச்சிருக்காரு அந்த ஒரே நாவலை திருப்பி திருப்பி. நாங்கள் ஆஹா! ரசித்து அந்த எழுத்தை வந்து ரசிப்போம் அப்படி எழுதின விதங்களை. அது மாதிரி ரைட்டிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சினிமாவுக்கு வந்து எழுத்து, ஆமா. புத்தகங்கள் வாசிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. நிச்சயம் சார். நிச்சயமா. எஸ், எஸ், சூப்பரா எஸ், சொன்னீங்க சார். எஸ். சார் எல்லா நேரத்திலயும் ம். எல்லாரும் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஜெயிக்கிறது கிடையாது. நெனைக்கிறது நடக்கிறதும் கிடையாது. அதே மாரியான பல வழிகொண்ட மூமெண்ட்ஸ உங்கள் வாழ்க்கையில நீங்க கடந்திருப்பீங்க. ம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கடைப்பிடிக்கும் சில கோட்பாடுகள், அதை சொன்னா சிலருக்கு விழிப்புணர்வு வரும்னு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சொன்னீங்க என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் ஜெயிக்கிறது இல்ல, எல்லாரும் நினைக்கிறதெல்லாம் அடையிறது இல்ல நீங்க சொல்றீங்கல்ல. ம்ஹ்ம். அப்படி கிடையாது. எல்லாரும் நினைக்கிறத அடைஞ்சிருக்காங்க, எல்லாரும் ஜெயிச்சிருக்காங்க. எல்லாரும். எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க, எல்லாருமே வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஆனா ம்ஹ்ம். நம்ம அதை உணர்றது இல்ல. ஓகே. இப்போ நீங்க இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னா, இறைவன் உனக்கு இந்த வாய்ப்பை குடுத்துருக்காங்க. அதை நீங்க உணர்றது இல்ல. நீங்க வேற எதையோ ஒரு கற்பனை பண்றீங்க. அதான் ம்ஹ்ம். எங்க குருஜி என்ன சொல்றாருன்னா, ம். நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை. ஆமா. புரியுங்களா? ம். நீங்க எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வெற்றியும் நீங்க பெற்றுக்கிட்டு தான் இருக்கீங்க. நான் இந்த மலேசியால இருக்கிறது எனக்கு ஒரு வெற்றியா நினைக்கிறேன். சூப்பர். புரியுங்களா? இப்போ நான் மலேசியால உட்காந்துட்டு நான் அமெரிக்கால இருந்தா நல்லா இருக்கும்னு கற்பனை பண்ணிட்டு இருந்தா அது தப்பு. ரைட்டு. இப்ப இந்த பிரசன்ட்ல நீ எப்படி இருக்க? இது எப்படி ரசிக்கணும்? இதுதான் என்னோட வெற்றி. நான் உங்களோட கலந்துட்டு இருக்கேன். என்னோட மக்களோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். இல்லையா? அது மிகப்பெரிய வெற்றியா நீங்க நினைக்கணும். ரைட். ஸோ இந்த லீவ் ஃபார் த நேரத்துல மூமெண்ட். 50 கோடி கையில இருந்தா தான் நல்லதுன்னு நினைக்கக்கூடாது. அதை விட மிகப்பெரிய வெற்றி ம்ஹ்ம். இந்த மொமெண்ட், இந்த பிரசன்ட் மொமெண்ட். ரைட். அதனால நல்ல எண்ணங்களோடு வாழ்றது தான் மிகப்பெரிய வெற்றி. சூப்பர் சார். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி ஆமா. நல்ல எண்ணங்கள் இருக்கிறவனே எல்லா நேரங்களிலும் வெற்றி பெற்றவனாகவே கருதப்படுகிறான். அதுதான் வேதாத்திரி மகரிஷி சொல்றார். ரைட். அருமை சார், அருமை. அழகா சொன்னீங்க சார், அழகா சொன்னீங்க. Yes. நான் எத வச்சு சொல்ல வந்தேன்னா, நம்ம நெறைய பேருக்கு வந்து நெனைக்கிறது நடக்கல அப்டின்னும்போது, நான் இன்னும் ஜெயிக்கல, நான் என்னால சாதிக்க முடியல அப்டின்ட்டே இருப்பாங்க இல்லையா? ஆமா. ஸோ அந்த ஒரு இப்ப நீங்க சொன்னது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு யோசிச்சு இல்ல, இல்ல, பார்ப்பாங்க. இப்ப நீங்க அந்த எண்ணத்தை ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அதுவே வெற்றிங்கிறேன் நானு. ஏன்னா நீங்க சரியான ஆ. பாதையில ஒரு எண்ணத்துல போயிட்டு இருக்கீங்கல்ல, ரைட்டு. அதுதான் வெற்றி. அதுதான் நம்ம கதிர் சார் எப்போதுமே முன்னுக்கு நீங்க யோசிக்கிறீங்க. வெற்றி வந்து நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, ம்ஹ்ம். இப்போ நீங்க சினிமா வெற்றி பெரிய ஹிட் ஆன அப்புறம் அது பெரிய சுகமா தெரியல. அதுக்கு உணரவே முடியாது நீங்க எப்போதுமே. ஆமா. நீங்க இப்படி இதே மாதிரி தான் இருப்பீங்க. இதே வீட்ல 2 இட்லி தான் சாப்பிடுவீங்க. இது அம்மா தான் இதுதான் நார்மல் எப்போதும் நடக்கும் அது. ஆமா. அதுக்காக வானத்துல இருந்து தினம் வந்து எங்கேயோ இருந்தெல்லாம் உணவெல்லாம் இங்க இருந்து வானத்துல வராது. வருது. நம்ம வீட்ல தாய் தான் அம்மா நம்ம குடுப்பாங்க. ஆமா. இல்ல நம்ம மனைவி நம்ம குடுப்பாங்க. ஆமா. அதனால நீ என்ன வெற்றிங்கிறது நாளைக்கு நீ அடைய போனாலும், அந்த பாதையில் நீ போயிட்டு இருக்க ஒவ்வொரு நிமிடமும் ஒண்ணு வெற்றி நிமிடங்கள் தான். ஒரு எஸ். ஸ்டெப் இப்ப நீங்க நடந்து போற இந்த ஒடி நான் வைக்கலன்னா, ம். உங்க படி ஏறி மேல வர்றது நடந்துட்டு கஷ்டம்னு நினைச்சேன்னா, இங்க இன்டர்வியூ நடந்துட்டு இருக்காது இல்லையா? ஆமா. அந்த மொமெண்டே அற்புதமான மொமெண்ட் தான் அது. ஆமா சார். ஆனா அந்த எனக்கு ஜாலி மொமெண்ட் தான் சார் உங்க நான் கூட என்ன சொல்றேன்னா, பேசுறதுல. அதையும் ரசிச்சுக்கிட்டே போங்கன்னு சொல்றேன். ஆ. அது துன்பம்னு நினைக்காதீங்க. ரைட். கரெக்ட் சார். மக்களே கேட்டுக்கங்க இந்த கட்டத்தையும். முக்கியமான பாயிண்ட் அது. அதுவும் வெற்றி. ஆமா. வெற்றின்னு ஒரு பந்துன்னா, அது எத்தனை நூத்துக்கணக்கான ஒரு சின்ன ஒரு இதுதானே இல்லையா? ஆமா. அதுல ஒவ்வொரு அணுவும் வெற்றி தானே அது. ரைட்டு. அது நடந்து வந்த பாதையை எல்லாமே சேர்த்து வெற்றி தானே அது. ஆமா சார். ஆ. ரைட்.
சூப்பர் சார். சூப்பர். இந்த கட்டமும் சூப்பரா இருந்துச்சு. ஓகே. சார் இப்ப மலேசியா தமிழ் மக்கள பத்தி ம். இத்தன வருஷமா வந்துட்டு இருக்கீங்க சார் காலங்காலமா. ம். நீங்க நம்ம மலேசியால உள்ள தமிழ் மக்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மலேசியா படங்கள்ல ஏதாச்சும் ஒண்ணு பார்த்திருக்கீங்களா? இல்ல மலேசியா படங்கள் ஆக்சுவலா நான் ரொம்ப பார்க்கல. ம்ஹ்ம். ஆனா மலேசியா மக்கள நான் பார்த்துருக்கேன். ஓகே. ஆனா எனக்கு 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 என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. ம். நான் இப்ப வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, எனக்கு அல்தாஃப் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, ஆஹா. இப்ப மிஸ் ஆனந்த் எல்லாம் என்ன டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. லீலா, ஆஹா. அப்புறம் எனக்கு எல்லாருமே அனு, முரளி இங்க வந்தா இவங்க இல்ல, இன்னும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, ஆஹா. ரசிகர்கள், மக்கள் இது மாரி எல்லாமே மலேசிய மக்கள் என்னோட மேல காட்டுற அன்பும், பாசத்துக்கு ரொம்ப நான் நன்றி உள்ளவனா இருக்கேன். எனக்கு மலேசியா ரொம்ப பியூட்டிஃபுல் கண்ட்ரி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு மலேசியா. ம். ஸ்பெஷலி மலேசியாவோட ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஹா. இங்க மல்லை ஃபுட்டா இருக்கட்டும், ம். லைக் இந்தியன் ஃபுட்டா இருக்கட்டும், ம். சைனீஸ் ஃபுட்டா இருக்கட்டும், ஸ்பெஷலி ரொம்ப சைனீஸ் ஃபுட், மலேசியன் சைனீஸ் அப்படி. வேர்ல்ட்லயே பெஸ்ட் ஃபுட்ன்னு நான் சொல்லுவேன். ஃபோ. இன்னும் பிகாஸ் எல்லாமே ஒரு ஆர்டிஸ்டிக்கா பண்றாங்க. ஆமா. ரொம்ப ஹெல்த்தியா பண்றாங்க. மலேசியன் வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அந்த கண்ட்ரியோட அந்த நீட்டா இருக்கு, அழகா இருக்கு. ஆமா. மக்கள் ரொம்ப நல்ல அன்பா இருக்காங்க எல்லாருமே. ஆனா எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மலேசியா எனக்கு நான் வேர்ல்ட் ஃபுல்லா நான் பார்க்காத எல்லா கண்ட்ரிக்கும் நான் போயிருக்கேன். ஆஹா. நிறைய ஊருக்கு போயிருக்கேன். நான் எல்லா இடத்தையும் சொல்லுவேன். எனக்கு சிங்கப்பூர், மலேசியாலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப பிடிக்கும். கண்ட்ரின்னு சொல்லுவேன். என்ன பிகாஸ் இது இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா, ம். நம்ம தமிழர்கள் நிறைய இங்கெல்லாம் இருக்காங்க. ஆமா. அவங்களுடைய அன்பு நமக்கு நிறைய கிடைக்குது இங்க வர்றப்ப. ஆமா சார். அது ஒரு முக்கியமான காரணம் அது. அது ஆமா சார். அதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? ஆமா, இல்லன்னா நம்ம சமையல்ல மனசு இங்க வராதே. நீங்க சமையல்ல எவ்வளோ பெரிய புரோட்டீனு அப்படி இப்படின்னு என்னத்த போட்டாலும் கொஞ்சோண்டு உப்பு போட்டா தான் அந்த சுவை வருது. அது மாரி நம்ம தமிழர்கள் இங்க இருக்கிறது அவங்க உப்பு மாரி. ஆமா. உண்மை, உண்மை கதிர் சார். எஸ், எஸ். அருமையா அழகா பேசிட்டு இருக்கீங்க சார். ஆமா. சார் ஓகே பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா லைஃப ஷேர் பண்ணுங்க. டேப் பண்ணுங்க. நம்ம கதிர் சார் நம்மோடு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கூட இருக்க போறாரு. இன்னும் சில கேள்விகளை நம்ம தொடர்ந்து கேட்க போறோம். ம். கதிர் சார் இப்ப ஒரு நல்ல படம் எடுப்பதற்கு கதை முக்கியம், நடிக்கும் கதாபாத்திரங்கள் முக்கியம், பாடல்கள் முக்கியம். ஆஃப் கோர்ஸ் திறமை வாய்ந்த டைரக்டர், பணமுள்ள புரொடியூசர் வேணும். ஆமா. இத தவிர்த்து என்ன சார் வேணும்? இத தவிர்த்து என்னன்னா, ம். உங்களுடைய டெடிகேஷன், டெடிகேஷன். சின்சியாரிட்டி ம். இது ரொம்ப முக்கியம். ஹார்ட் ஒர்க். ரைட். டெடிகேஷன், சின்சியாரிட்டி அண்ட் ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். இவங்க எல்லாமே இருந்தாலுமே, அந்த 3ம் இல்லன்னா இவங்கள பயன்படுத்த முடியாது. ஆமா. உண்மை. புரியுதுங்களா? நீங்க என்ன செய்ய போறோங்கிற தெளிவு. ம். புரியுதுங்களா? நான் எங்க போய் அடைய போறேன்? இந்த 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 டீம வச்சுட்டு நான் என்ன செய்ய போறேங்கிற அந்த தெளிவு, ம்ஹ்ம். அதற்கான டெடிகேஷன், சின்சியாரிட்டி இது ஆமா. இல்லாம அத வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவு நல்ல பணம் வச்சிருக்க ப்ரொடியூசர் இருக்காரு. ஆமா. அற்புதமான கேமராமேன் இருக்காரு. ம். அற்புதமான வாலி சார் மாரி லிரிக் ரைட்டர் இருக்காரு. ரகுமான் மாரி பெரிய மியூசிக் டைரக்டர் இருக்காரு. இவரெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அம்மா மாரி சமைக்கிறதான ஒரு திறமை வாய்ந்த தாய், அன்போடு இருக்கிற தாய் மாரி ஆமா. அந்த ஒரு 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 கருவிய அதுதான் நமக்கு இது இம்பார்ட்டன்ட்டா தேவை. அந்த டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், சின்சியாரிட்டி அண்ட் தெளிவு. எதை ஆமா. செய்ய போறோங்கிற அந்த தெளிவு. ரைட். அம்மாக்கு என்னன்னா, புள்ளைங்க வயிறார அன்பா சாப்பிடணுங்கன்னு அந்த எண்ணம், நோக்கம். அவங்களுக்கு அந்த லட்சியம் அதான். கண்டிப்பா சார். அந்த மாரி ஒரு நோக்கம். ம். ஸோ அது எதிரி தெளிவு. வரும் நிறைய மலேசியால வந்து இயக்குனர்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா? எஸ், ஸோ எஸ். நீங்க சொல்றது அவங்களுக்கு வந்து அது ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் சார். நீங்க இங்க இருக்கிறது. அதனால தான் சார் நான் உங்ககிட்ட இத கேட்டேன். ஓகே. ஹோப்ஃபுல்லி கரெக்ட்டா சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். தெரியல. இல்ல சார் சூப்பரா இருக்கு. ஏன்னா எல்லாமே இருக்கு அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். என் கதை தான் சிறந்ததுன்னு நெனைக்கிறோம். அத எப்படி நம்ம இன்னும் மெருகுபடுத்துறது? எப்படி மக்கள் ஏத்துக்கிற மாரி நம்ம செய்யறதுன்றதையும் நம்ம அது யோசிச்சா யோசிக்கக் கூடாது. ம். அதுதான் தப்பு பண்றீங்க. நீங்க ம்ஹ்ம். மக்களுக்கு எப்படி பிடிக்கும்னு நீங்க யோசிக்கவே கூடாது. நான்லாம் என் மக்களுக்கு என்ன பிடிக்கும்னு நான் யோசிக்கவே மாட்டேன். ஓகே. முதல்ல நம்ம வாய வச்சா நம்ம சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கான்னு நம்ம வாயே சொல்லிடும். அதான் மக்கள். ஓகே. ஓ! இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் ஒரே வாயில நம்ம சாப்பாடு வச்சோம்னா, ம்ஹ்ம். நல்லா நம்ம வாய் நல்லா இருந்து டேஸ்ட்டா இருந்ததுன்னா, அது நெறைய பேருக்கு பிடிக்கும். அட்லீஸ்ட் 10 பேர் இருந்தாங்கன்னா, ம். 8 பேருக்கு பிடிக்கும். ரைட். அதனால நீயே மிகப்பெரிய டெஸ்ட் தான். டெஸ்ட் பாயிண்ட். உன்ன விட வேற யாருமே கிடையாது. கடவுள் அப்படிதான் அமைச்சிருக்காரு இந்த உலகத்த. ஆமா. புரியுதுங்களா? உனக்கு நல்லா பிடிச்சிருந்த மாரி நீ பண்ணிட்டன்னா, உலகத்துல எல்லாருக்கும் பிடிக்கும் அது. அப்ப நெறைய இன்டர்வியூல சார் பிரபலங்கள் சொல்றாங்க, மக்களுக்கு புடிச்ச மாரி கதை எடுக்கணும். மக்களுக்கு புடிச்ச மாரின்னா அது ஒரு தப்பான இல்ல மக்களுக்கு பிடிச்ச மாரி முதல்ல நீயே வாயில வைக்க முடியாத ஒரு பொங்கல செஞ்சுட்டு மக்கள மத்தவங்க சாப்பிடுங்கன்னு சொன்னா எப்படி சாப்பிட முடியும்? கேட்டுக்குங்க மக்களே. முதல்ல நீ சாப்பிட்டு பாரு முதல்ல. ஆ ரைட். நம்மளுக்கு நல்லா இருந்தா அது நல்லா இருக்கு. விஷத்த ஊத்தி உன் வாயில வை உங்கள குடிப்பியா? விஷம் மாரி படம் தான் இப்ப எடுத்துட்டு இருக்கீங்க. அது எப்படி அதுதான். மக்கள் அதனால தான் வெறுக்குறாங்க. ஆமா சார். அ. உண்மதான். சரி இப்போ மலேசியாவுல நெறைய திறமை உள்ளோர் இருக்காங்க. ம். சின்ன வயசுலேருந்தே நாங்க இங்க இருந்து பார்த்து வளர்ந்தது தமிழ் சினிமா படங்க தான். எஸ். அதனால என்னமோ தமிழ் சினிமா படங்கள் அப்படின்னாலே மனசுல இங்க இருக்கும். ம். அதே வரிசையில இந்தியாலேருந்து மலேசியாவுக்கு ம். வந்து நெறைய படம் பண்ணியிருக்காங்க. சீன்ஸ்க்காகவே வருவாங்க. அதாவது நம்ம மாரா சார் மூலியமா செஞ்ச படங்கள், லைன் ப்ரொடியூசர் செஞ்ச படங்கள் கபாலி, பில்லா, குருவி, கடாரம் கொண்டேன். ஆமா. இன்னும் நெறைய படங்கள வந்து மாரா ரவி சார் லைன் ப்ரொடியூசரா இருந்து மலேசியாவுல செஞ்சிருப்பாரு. ம். வாய்ப்பை நாம தான் உருவாக்க வேண்டும்னு ம். அது எல்லாருக்குமே
எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சார். இப்ப மலேசியால இருக்கிறது அ மலேசியால இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இங்க என் படம் ஓடல. நான் இந்தியாவுல போய் படம் செஞ்சிருந்தேன்னா, கண்டிப்பா என் படம் ஜெயிச்சிருக்கும்." பலர் இங்க இருந்து இந்தியாவுக்கு போயி நெறைய முயற்சி செஞ்சு, அங்க ஒண்ணும் செய்ய முடியல அப்படின்ற மாதிரி திரும்பி இங்க வந்து பழையபடி என்ன செய்றாங்களோ அத தான் செய்றாங்க. மாற்றம் இல்ல. இல்ல தப்பு. புதுசா முயற்சி செய்யும் பலருக்கு என்ன சார் சொல்றீங்க? இப்ப என்னன்னா, இப்ப சினிமா முன்னாடிலாம் எப்படின்னா, ம்ஹ்ம். நம்ம தமிழ்நாட்டுல படம் எடுத்தா தமிழ் மக்கள் மட்டும் தான் பார்த்தாங்க. ஆமா. என்ன? இப்ப அப்படி இல்ல. இப்ப நம்ம தமிழ் படம் நல்லா இருந்தா கொரியன்ஸ் பார்க்குறாங்க. இப்ப கொரியன் படத்த நாம பார்க்குறோம். என்ன ஆமா, மலை படத்த நாம பார்க்குறோம். ஆமா. மலேஸ் வந்து இன்னும் எத்தனையோ லாங்குவேஜ் படங்கள பார்க்குறாங்க. இப்போ உலகம்ங்கிறது வந்து ம். இந்த குளோபல் நெட்வொர்க்குங்கிறது ரொம்ப சிம்பிள் ஆயிப்போச்சு. எல்லார் கையிலயும் எல்லா லாங்குவேஜ் படமும் கையில இருக்கு இப்போ. முன்னாடி நம்ம தமிழ் படத்த விட எதிர்பார்ப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா, நெட்ல பார்த்தீங்கன்னா, உங்க ம்ஹ்ம். ஃபோன்லயே பார்த்தீங்கன்னா, எந்த நாட்டு மொழி படத்தையும் நீங்க பார்க்கலாம். அந்த மாரி வந்துருச்சு. இப்ப கூட என் நண்பர் சொன்னாரு, ஒரு மலை படம் பெரிய ஹிட் ஆகி பயங்கர இதாயிடுச்சுன்னு சொன்னாரு. ஆமா ஏதோ சார். ஒரு பெரிய சம்பாதிச்சுன்னு. அதனால மொழியும், மக்களையும் யாரையும் மொழி இதெல்லாம் விட்டுட்டு, ம்ஹ்ம். நீ எங்க இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் நான் சொன்ன அந்த 3 டூல் தான். டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், தெளிவு. எதை செய்ய போறோங்கிற தெளிவு, டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க் எங்க போட்டாலும் நீ இந்த உலகம் உன்னை பார்க்கும். சூப்பர் சார். சூப்பர். ஆனா இந்த 3ம் செய்யாம நீ எங்க போய், அங்க போய், இங்க போய்லாம் எங்க எடுத்தாலுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா. அதான் அந்த முக்கியமானது. உண்மை சார். நீங்க சொல்றது கரெக்ட்டா சொல்றீங்க. எஸ். இதுதான் நம்பள வளர்ந்து வரும் நம்ப கலைஞர்கள். மலேசியால உள்ளவங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால தான் நான் சார் கிட்ட கேட்கணும்னு நெனச்சு இப்ப நான் கேட்டேன். அவரு சொன்னாலாவது கேளுங்க. ஓகேயா? சார் அடுத்ததாக. என்ன பார்த்தீங்கன்னா, பிகாஸ் வந்து அங்க என்னன்னா, அங்க ஏன் வரணும்னு நினைப்பாங்கன்னா, இங்க வந்து இண்டஸ்ட்ரி பெருசா இல்ல. ஆமா, அங்க நெறைய இண்டஸ்ட்ரி வாய்ப்புகள் அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்காக அங்க வரணும்னு நெனச்சிருப்பாங்க ஒருவேள. ஆமா. இப்ப ரைட்டு நான் தான் சார். கரெக்ட். இங்க இப்ப உள்ளவங்க மலேசியா வாசுதேவன்லாம் இங்கேருந்து அங்க வந்து பாடுதுன்னா, மலேசியா வாசுதேவன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மலேசியா வாசுதேவன். ஓ! அவர் வீட்டுக்குலாம் நான் போவேன். ஆஹா! அவர் பாடும்போது அவர் படத்துக்கு நான் டிசைனரா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா, அவர் படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு. நான் ஆஹா! டிசைனரா பண்ணும்பொழுது, நான் டைரக்டர் ஆகறதுக்கு முன்னாடி மலேசியா வாசுதேவன் படத்துக்கு நான் டிசைனரா ஒர்க் பண்ணேன். அதனால என் மேல ரொம்ப க்ளோஸ். ஏன்னா நானும் மலேசியா வாசுதேவனும். அவர் வீட்டுக்கு மயிலாப்பூர்ல அவர் வீட்டுக்குலாம் நான் போவேன். ஓ! அவர்லாம் இங்க வந்து உலகம் பூரா மிகப்பெரிய ஒரு சிங்கர். அவ்வளோ பெரிய ஆளா இருந்தாரு பாருங்க அவர் பாட்டுகள்லாம். ஆமா சார். மலேசியாவுக்கு பெருமை அதுக்கு சார் வாய்ப்பு அவரு. என்ன, சினிமா இப்போ அங்க பெரிய சினிமா வாய்ப்புகள் இல்ல. பெரிய மியூசிக் கம்போசர்ஸ் எல்லாம் இல்ல. அதனால அவர் அங்க தேடி அங்க வந்தாரு. ஆமா. இப்போ உலகம் பெருசாயிடுச்சு. எல்லா இடத்துலயுமே எல்லா வாய்ப்புக்கும் எங்கேயுமே எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆமா சார். எஸ். சரி இந்த டிஜிட்டல் உலகத்த பத்தி இப்போ என்ன சார் நெனைக்கிறீங்க? உங்களுக்கு வந்த தாட்? எல்லாமே அந்த காலம் மாரி நீங்க கஷ்டப்பட்டு சீன்ஸ் எடுத்து இந்த மாரிலாம் இல்லாம, இப்ப எல்லாமே அ அனிமேஷன் இந்த மாரிலயே போய்க்கிட்டு இருக்கு. டிஜிட்டலியா. அதோட உங்களுடைய அபிப்பிராயம் என்ன இல்ல சார்? நீ டிஜிட்டல்ங்கிறது டூல் தான். ம்ஹ்ம். டிஜிட்டல் டூல் பண்றது யாருக்காக யூஸ் பண்றீங்க கடைசில? 2 கை, மூக்கு, ஒரு மூக்கு, ஒரு வாய் இருக்கா நமக்காக தானே? ஆமா. அது மாறிடுச்சா? ஆ வரல. வரலல்ல. அது ஒரு டூல். அது ரைட். நான் என்ன சொல்றேன்னா, அந்த டூல நல்லா பயன்படுத்துங்கன்னு சொல்றேன். நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துகிறேன். ஆமா. நல்ல இல்லையா? விஷயத்துக்காக. எஸ். எஸ். முந்தி ஃபிலிம்ல ஷூட் பண்ணோம். இப்ப டிஜிட்டல்ல ஷூட் பண்றோம். அப்ப எத எடுக்கிறோம்? கடைசில மனிதன் இந்த 2 கண்ணு, வாய், மூக்கு இருக்க அந்த மனிதனை பற்றியும், அவனுடைய வாழ்க்கை பற்றியும், அவனுடைய சிரிப்பை பற்றியும், அவனை சுற்றி இருக்கிற மலைகளை பற்றியும், மரங்களை பற்றியும், மலர்களை பற்றியும் தானே படம் எடுக்கிறோம். ஆமா. எது வேணாலும் டிஜிட்டல் கடைசியில் நம்மையும் சுற்றி இருக்கிற இயற்கையும் தான் அது 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 அதை அதை செய்ய முடியும். அந்த டூல் அதுக்கு தான் பயன்படுத்துகிறோம். ஆமா ஆனால் அது சார். நல்ல காரியத்துக்காக பயன்படுத்தணும் அவ்வளோ அந்த எஸ். டூல். நல்ல டிஜிட்டல் ரொம்ப காரியத்துக்காக. அற்புதமான டூல். ஏன்னா ஆமா. முக்கியம் என்ன, முன்னாடிலாம் நான்லாம் படம் டைரக்ட் பண்ணும்பொழுது ம்ஹ்ம். இந்த கேமராவில் நாங்கள் பார்க்கவே முடியாது. ஆஹா. ஷூட் பண்ணக்கப்புறம் லேபில் பிரிண்ட் பண்ண அப்புறம் தான் நாங்கள் என்ன ஷூட் பண்ணது எப்படின்னு எங்களால் பார்க்க முடியும். இப்போ ஷூட் ம். பண்ணுற இடத்துலயே அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஆமா. மானிட்டர் அங்கே என்ன ஷூட் பண்ணுறாங்கன்னு இங்கே காட்டுறாங்க. அந்த இடத்துலயே ஒரு எடிட்டிங் வேறு, ஸ்பாட் எடிட்டிங் எல்லாம் வேறு. ரைட்டு. எவ்வளோ அது ஒரு முன்னேற்றம் தானே சார்? அதுவும் முன்னேற்றம் தான். ஆனா ம். நான் என்ன சொல்றேன், ஒரு பென்ஹர் மாதிரி எந்த வசதியுமே இல்லாம எடுத்த ஒரு பென்ஹர் மாதிரி படத்தை நீங்க எடுத்திருக்கீங்களா? இவ்வளவு டிஜிட்டல் ஆமா. வசதியை வச்சுட்டு. எவ்வளோ கஷ்டம் சார் நான் அது. கேட்கறது அதுதான். ரைட். ஆ, உண்மை சார். சொல்லுங்க. உங்களோட ஆனா ஃபீலிங் எனக்கு புரியுது சார். எல்லாம் கஷ்டப்பட்டு பொற்காலத்துல இருந்து வந்திருக்கீங்க ஒரு சார். காலத்துல நீங்க இவ்வளவு படங்களை வச்சுட்டு, இவ்வளவு டெக்னாலஜி டிஜிட்டல்ல வச்சுக்கிட்டு, ம். நீங்க எடுக்கிற படம் ஒரு பென்ஹர். அப்ப வந்து பென்ஹர் எடுக்கிறப்ப கையில தான் கேமரா ரீல சுத்தணும் அப்படியே. அதான். அது மாதிரி நீங்க எடுக்க முடியுதா உங்களால? அதுதான் நீங்க யோசிக்கணும் முக்கியமா. இந்த டிஜிட்டலை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? இன்னும் இது நம்ம அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி இருக்கோமா? ஆமா. அந்த கேள்வி எப்போதும் நமக்கு இருக்கணும். சூப்பர் சார். சூப்பர். சார் அப்புறம் அடுத்ததுக்கு போயிடுறேன். சார் இது கடைசியா வச்சுக்குவோம். ஆனா அங்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. ம். நான் இப்ப போயிடுறேன். ஓகே. சரி இப்ப ஒரு ஹீரோயின்னு சொல்லும்போது, ம். இப்ப உள்ள காலகட்டத்துக்கு ம். இப்ப கொஞ்சம் கொமர்ஷியலா இங்க காட்டி, அங்க காட்டி படம் எடுக்கும் இந்த காலத்துல, நீங்க ரொம்ப அழகான கேரக்டர்ஸ் நெறைய படங்கள்ல ஹீரோயின்ஸா வந்தவங்களுக்கு கொடுத்திருப்பீங்க. அதுக்காகவே ஒரு பெண்ணா நான் உங்கள சல்யூட் பண்றேன் சார். இத நான் இந்த இடத்துல சொல்லியே ஆவணும். எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு சார். நீங்க எடுத்த படத்தெல்லாம் பார்க்கும்போது, தேங்க் யூ. அதுல ஒரு பெண்களுக்கு கூட நம்ப வந்து வேற மாரி காட்டியிருக்க
மாட்டோம். ஆமா. அவங்களாவே அவ்ளோ அழகா இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். பெண்கள கமர்ஷியலா மட்டும் பார்க்காம, அந்த மரியாதை ஹீரோயின்னா இப்படிதான் இருக்கணும்னு நீங்க எடுத்த எடுத்த படங்களே உதாரணம் சார். உங்கள நினைச்சா ரொம்ப ரொம்ப பெருமையா சார். மிக்க நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. ஏன்னா இப்ப தபு இப்பொழுதெல்லாம் அப்படி இல்ல சார். இப்பொழுதெல்லாம் பார்க்கறது சம்டைம்ஸ் எனக்கே நெஞ்சு வலிக்குது சார். இப்ப தபுலாம் நான் இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப, ஆஹா. அவர் ரோட்ல வர்றப்ப அந்த பூக்கள் விழுந்து கிடக்கும் அப்படியே அந்த ஆ. பிளாட்ஃபார்ம்ல. ஆமா சார். அந்த காதல் பொண்ணு அந்த தேசம். பூவ மிதிக்காம அப்படியே காதல் தேசத்துல அவ அழகா நடந்து வர அந்த அறிமுகமே பார்த்தீங்கன்னா, சின்ன சாதாரண பூ ரோட்ல கிடக்கிற பூவ கூட மிதிக்காத வர அந்த பெண்ணோட மனம் எவ்வளவு மென்மையானதுன்னு, அந்த பூவ விட அதான் சார். மென்மையானது. என்னால முடியல சார். அந்த கட்டல அப்படியே ஃபீல் பண்ணுவேன். ஆனா, இதுல ரொம்ப அப்படியே அப்படியே உள்ள போயிருப்பீங்க சார். அது ஆமா. அந்த அந்த காதல் தேசத்துல காலேஜ் கட்டல இன்ட்ரோடக்ஷனு. சூப்பர் சார். எஸ், எஸ். இதெல்லாம் எப்படின்னு என்னால கேட்க முடியாது. ஏன்னா, அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா, செம்ம சார். எல்லாமே செம்ம சார். தேங்க்யூ, தேங்க்யூ. இதெல்லாம் இவள நானு கவிதா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. கண்ணதாசனோட ஹோட்டல் அது. ஆஹா, கவிஞர் அவர் அந்த ஹோட்டல் முன்னாடி தினம் நடந்து வருவேன். ஆஹா, அந்த வீட்டு முன்னாடி ஒரு பெரிய மரம் பூத்து கீழ பூ விழுந்துட்டே இருக்கும். ஆஹா. நான் அந்த இடத்துல தினமும் போயிட்டே இருக்கேன். இந்த ஒரு நாள் கீழ குனிஞ்சு பார்த்தா, பூ மேல மிதிச்சுட்டு போறேன். ஐயோ! நான் இத்தன நாள் நடந்திருப்பேன். இத்தன பூவ மிதிச்சிருப்பேன் நானு. அன்னையிலேருந்து திருப்பி நான் அந்த பூவ மிதிக்காம ஜம்ப் பண்ணி போவேன். ஓஹோ! ஆமா, அப்படி போனேன். இதே என்ன நடந்த சம்பவம். நான் ம்ஹ்ம். காதல் தேசம் படம் எடுக்கிறப்ப 2 பொண்ண ஒரு பையன ஒரு பொண்ணு லவ் பண்றாங்கன்னு வரும்பொழுது, ஆஹா. இந்த 2 பேரையும் ஹர்ட் பண்ணாத இவளும் அவளோட ஃப்ரெண்டுங்கிறதால அந்த பெண்ண அறிமுகப்படுத்தும்போதே, அப்ப இவ்ளோ மென்மையான பெண்ணு எப்படி இந்த 2 பேர ஹர்ட் பண்ணுவா? அது இப்படி ஒரு புதுசா கிளைமாக்ஸ் கிரியேட் பண்றதுக்கு அது ஒரு பெரிய காரணமா எனக்கு இன்ஸ்பிரேஷன் அமைஞ்சது அது. ஆமா நட்பு சார். தான் மிகப்பெரிய போட்டுன்னு அந்த கிளைமாக்ஸ் பண்ணியிருப்பேன் நானு. எஸ். அந்த அதுக்கு படத்துல அந்த நட்பு தானே சார். ஆமா. நட்பும் காதலும். ஆஹா! எஸ், எஸ். அருமை சார். சின்ன பிள்ளையிலேருந்து கேட்டுட்டு இருக்கோம். அந்த பாட்டுலாம் இப்ப போட்டா கூட அப்படியே உள்ள இருந்து பேட்டரி அப்படியே சார்ஜ் ஏறும் சார். ஜோக்கா எஸ். இருக்கும் சார். தேங்க் யூ. வெல்கம் சார். சார் ஓரளவுக்கு என்னுடைய கேள்விகளை நான் முடித்து விட்டேன். ஆனால் இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு 90 செகண்ட்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு போலாமா சார்? ஓகே, ஃபைன். அப்படியே நீங்க பட்டு 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 நடிங்க சார். ஃபைன். ஓகேயா? ஓகே சார். ஸ்டார்ட் சார். 90 செகண்ட்ஸ் ஸ்டார்ட்ஸ் நவ். எஸ். இளையராஜாவா ஏ.ஆர். ரஹ்மானா? 2 பேரும். ஓகே. உங்களுக்கு பிடிச்ச நடிகர், ஒரு நடிகர் மற்றும் நடிகை. நடிகர்ன்னு பிடிச்ச நடிகர்ன்னு சொன்னா எல்லாருமே எனக்கு பிடிக்கும். தனுஷ் ஸ்பெஷலா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா. ஓகே. நடிகை? நடிகை எனக்கு கரீனா கபூர். ஆஹா! கரீனா கபூர். ஓகே. எஸ். ஆ, நீங்க விரும்பி சாப்பிடும் ஒரு உணவு. நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுற உணவு ரொம்ப சைனீஸ் ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சைனீஸ் ஃபுட் சார். அப்ப இங்க வந்தா கன்ஃபார்மா சைனீஸ் ஃபுட் இருக்கு உங்களுக்கு. ஆமா தானே சார்? எஸ், எஸ். ரொம்ப பிடிக்கும் சூப்பர் எனக்கு. சார். சூப்பர். மலேசியாக்கு வந்தா சைனீஸ் ஃபுட் உங்களுக்கு. அங்கேயுமே நிறைய நான் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுவேன். ஆஹா! ஆனா வித்தியாசம் இருக்கா சார்? அங்க உள்ள சைனீஸ் ஆமா, சாப்பாடும் மலேசியா அங்கேயும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. டிஃபரன்ஸ் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. சூப்பர். ஓகே சார். மலேசியாக்கு வந்தா இதுதான் எனக்கு பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா, அங்கேயும் சைனீஸ் ஃபுட்ன்னு சொல்லுவீங்களா? நிறைய இடத்துல என்ன கேட்டா என்னோட ப்ரிஃபர் என்ன கேட்டீங்கன்னா சைனீஸ் ஃபுட்னு சொல்லுவேன். ஓகே. சைனீஸ் ஃபுட். ஓகே. இனிமே இந்த டைரக்டர் கதிர் சார்னா சைனீஸ் ஃபுட். ஓகே. ஆமா. ஓகே. உங்கள் நினைவில் எப்போதும் நிற்கும் ஒரு பாடல். எனக்கு என்னோட நினைவில் நிற்கிற பாடல்கள் பெட் முத்துக்களோ கண்கள் ஆ. இப்பதோ கண்ணம் ஆஹா! சூப்பரான சாங். சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை. ஆஹா. ஆஹா! எவ்வளவு சார். பொன்னான வார்த்தைகள் மியூசிக். ஆமா. அதுக்கெல்லாம் பொற்காலம். உண்மைதான் எனக்கெல்லாம் அது சார். மாதிரி ஒரு பாக்கியம். நான் காலேஜ் ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த மாதிரி பாட்டுகள்லாம் நான் கேட்டு வளர்ந்தேன் நான். அருமை சார். அருமை. சார் பாட்டு பாட பிடிக்குமா உங்களுக்கு? பாட்டு பாடலாம் பிடிக்காது. நாங்கெல்லாம் டியூன் ரகுமானை கம்போஸ் பண்ண வைப்போம். அதை ஆஹா! பாடி லிரிக் ரைட்டர் போய் பாடி காட்டுவோம். அந்த ம்ஹ்ம். பாட்டை அவர் லிரிக் வாங்குறதுக்காக இதெல்லாம் பண்ணி அப்படி தான் பாடி கற்றுக்க மொழிய. ஆஹா! அப்புறம் சிங்கர் பாடுறப்ப ஏதாவது அந்த அந்த பாவத்தை மிஸ் பண்ணால் உடனே ரமன் நீ கம்போஸ் பண்ணப்போ ஒரு அழகாக இருந்தது அந்த பாவம், அதில் இது மிஸ் ஆயிடுச்சு அப்படி சொல்லி கேட்கறதுக்கு இதெல்லாம் பயன்படும் எங்களுக்கு. சூப்பர் சார். சார் உங்கள பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? காதல். ஆஹா! எனக்கு இந்த உலகத்தின் மேலே காதல். ஆமா. நம்ம எல்லார் மீதும் காதல். சூப்பர் சார். எஸ். நீங்க வேற லெவல் சார். ஓகே. சார் நீங்கள் சென்று வந்த பல நாடு, ஊரு அதுல புடிச்ச ஒரே இடம்னா எத சொல்லுவீங்க? எனக்கு ஆஸ்திரியா ரொம்ப பிடிச்ச கண்ட்ரி. ஆஸ்ட்ரியா. எஸ். ரொம்ப வியன்னா, ஆஸ்திரியா. அங்கே தான் மொசாட்டோட வீடு, அவரோட இதெல்லாம் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச யூரோப்பில் அது ரொம்ப பிடிச்ச ஒரு கண்ட்ரி. சூப்பர். எஸ். சூப்பர் சார். ஓகே. சார் இப்ப வளர்ந்து வரும் இயக்குனர்களுக்கு சொல்ல விரும்பும் ஒரு வார்த்தை. என்ன அதான் சொல்கிறது, வளர்ந்து வரும் இப்போ இயக்குனர்களுக்கெல்லாம் நல்ல அற்புதம். இந்த உலகம் ரொம்ப அழகானது, ம்ஹ்ம். ரொம்ப அற்புதமானது. இந்த உலகம் தான் நம்மை படைத்தது.
இந்த உலகத்தை நம்ம வந்து சீரழிக்கவோ, ரொம்ப தவறான ஒரு உலகமா காட்டாம, எல்லாரும் ரசிக்கிற மாரி ஒரு அற்புதமா உலகத்துல இருக்கிற எல்லா அழகுகளையும் நீங்க படம் பிடிங்கன்னு சொல்றது தான் என்னோட ஒரு ரெக்வெஸ்ட். சூப்பர் சார். சார் உங்களுக்கு என்ன கலர் சார் பிடிக்கும்? எனக்கு பிளாக். பிளாக். சார் கமல்ஹாசனா, ரஜினிகாந்தா? ரஜினி சார். சூப்பர். அடுத்து ஒரு படம் எடுத்தா யார ஹீரோவா போடலாம்னு நினைப்பீங்க? நான் புதுமுகம் இன்னைக்கு கூட எங்கே பார்த்தாலும் ரோட்ல மலேசியால பார்த்தா கூட ஒருத்தர போடுவேன். எந்த ஹீரோவும் எனக்கு எனக்கு ஹீரோ என்ன எல்லாருமே எனக்கு ஹீரோ. எங்க சார் தங்குறீங்க? சொன்னீங்கன்னா எல்லாரும் அப்படியே முன்னுக்கு வந்துட்டு போவாங்க. லீலா வீடு மவுண்ட் கெரா. சொல்லிட்டாரு. ஓகே. சார் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா என்ன சார் செஞ்சா உங்களுக்கு பிடிக்காது? பிறரை பத்தி பேசவே கூடாது. நல்லது இருந்தா பேசணும். அருமை சார். அடி சார் அது. அ உங்களுக்கு பிடிச்ச ஒரு கவிஞரின் வரி? வாலி என்னோட கவிஞர். ஆஹா! ஆமா. கண்ணதாசன். அவரு தானே உங்களுக்கு எல்லாமே. ரைட்டு. சார் நீங்க சந்தோஷமா கூட வொர்க் பண்ண ஒரு காமெடியன் ஆக்டர் சார். ஐயோ! எனக்கு கவுண்டமணி அண்ணன். என்ன ஆர்டிஸ்ட். கவுண்டமணி சாரு. எனக்கு காதலர் தினத்தில வந்து அவருக்கு நான் வந்து இந்த அ அ இது ஸ்டெப் இந்த மாரி என்ன மஷ்ரூம் கட் மாரி ஹேர்லாம் வச்சு அவருக்கு ஆமா சார். ஹீரோக்கு ஏத்த பயங்கரமா மாதிரி. வச்சு டைட்டானிக் ஹீரோ மாரி ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி அவரை வந்து சேட் பண்ண ப்ரொஃபஸரா வச்சு ஆமா சார். அதெல்லாம் கொடுமை சார். ஆனா நல்லா இருந்துச்சு சார். அதுதான் கவுண்டமணி மாரி ஒரு பெரிய ஒரு ஒரு ரொம்ப அற்புதமான ஆர்டிஸ்ட் அண்ணன். ஆமா சார். அவங்களாம் ஸ்க்ரீனுக்கு வந்தாலே சிரிப்பு வந்துரும் சார் அந்த கட்டத்துலலாம். நடிக்கவே தேவையில்ல. வந்து நிற்கிற அந்த பாவமே எல்லாரும் அது ஒண்ணு போதும் சார். பாஸ்டரே எல்லாரும் சிரிப்பாங்க. ஆமா சார். அது அவங்களுக்கு ஒரு ஹைடெக்கா சாட் போர்ட்லாம் பாய்ச்சி இது வேற மாரி இருந்துச்சு. அவருக்கு ஒரு காதலி இருப்பாங்கல்லங்க. ஆமா. இப்படிலாம் யோசிச்சிருக்கீங்க சார். அ ஓகே சார். இந்த படத்தை நான் மீண்டும் மீண்டும் எடுப்பேன் அப்படின்னா, அதாவது ஒரு படத்த எடுத்து விலகிட்டீங்க. ம். மீண்டும் நான் அத எடுப்பேன் அப்படின்னா, அது எந்த படமா இருக்கும் சார்? எந்த படம் எப்படி சொல்றீங்க? எந்த படம்னா? அதாவது இப்போ ஒரு பார்ட் 2 வச்சுக்குவோம். ம். அது எந்த படமா இருக்கும்? எல்லா படமும் இதயம் பார்ட் 2 எடுக்கலாம். எனக்கு காதல் ஆஹா! தினம் பார்ட் 2 எடுக்கலாம். காதல் தேசம் பார்ட் 2 எடுக்கலாம். எல்லாரும் என்ன கேட்டுட்டு தான் இருக்காங்க. நெறைய பேர், நெறைய இன்வெஸ்டர்ஸ் நெறைய கேட்டுட்டு தான் இருக்காங்க. ம்ஹ்ம். நான் இப்ப அடுத்த கட்டத்தில வந்து அடுத்த படத்தோட கதைகள்ல பிஸியா இருக்கிறேன். கண்டிப்பா அதில ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன்னு நெனைக்கிறேன். சூப்பர் சார். ஏதாவது பண்ணுங்க சார். நீங்க பண்றதெல்லாம் மேஜிக். அந்த மாரி இன்னொரு மேஜிக் எங்களுக்கு குடுங்க. ஷூர் நாங்க டெஃபினட்டா. காத்திருக்கோம். எஸ். சார் இன்னொரு கேள்வி. பர்சனலா நீங்க எஸ். சமைப்பீங்களா சார்? எனக்கு சமையல் தான் தெரியவே தெரியாது. ஓகே. அதனால தான் சைனீஸ் ஃபுட்டுக்கு போறீங்க சார் நீங்க. சார் கீழ எல்லாம் சொல்றாங்க, காதல் தேசத்த ப்ளீஸ் ரீமேக் பண்ணுங்க சார்ன்றாங்க. ரீமேக்கா? அது அருமையான படம். ஏன் எதுக்கு ரீமேக்? அது எல்லா மொழியிலும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்ப எந்த ஆமா. மொழி போய் ரீமேக் பண்ண முடியும்? வேணா பார்ட் 2 கேளுங்க. ஏன்னா அந்த டைம்ல இப்ப தான் பேன் இண்டியான்றாங்க. நாங்க அப்பவே 20 வருஷம் முன்னாடி, 25 வருஷம் முன்னாடி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் எப்படி ரிலீஸ் ஆகாத மொழி ஆமா. அப்படி எல்லா இடத்துலயும் ரிலீஸ் ஆயிடுச்சு. குளோபலாவும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆமா சார். செம்ம எஸ். சார் அது படம். அப்ப ரீமேக் எதுல போய் பண்ண முடியும்? ஒண்ணும் அதான் பண்ண முடியாது. ஓகே. பார்ட் 2வா? ஓகே. அத சார் கன்சிடர் பண்ணுவாரு. எஸ். பார்ட் 2 டெஃபினட்டா வி கேன் டூ தட். ஓகே. சார் உங்ககிட்ட கேட்கணும். ஒரு அருமையான ஹீரோ ரொம்ப எஃபோர்ட் போட்டு நடிப்பாருன்னா யார சார் சொல்லுவீங்க? எல்லாருமே இப்போ கமல் சார்லாம் அவர மாரி எஃபோர்ட் போட்டு நடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. உங்களுடைய ஹீரோல ஒரு ஆளு? என்னோட படம் உங்களுடைய படத்துல. என்னோட படத்துலலாம் எல்லா ஹீரோவும் நல்ல எஃபோர்ட் போட்டு நடிச்சவங்க தான். அப்பாஸ், முரளி. இதே முரளி சார். எஸ். இல்ல எஸ். அவங்கள ரொம்ப மிஸ் பண்றோம் சார். ஒரு படத்துல தான் அவங்கள பார்க்க முடியுது. ஆனா படம் மூலியமாக நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பாடல் மூலியமாக நம்ம எஸ்பிபி சார்ல இருந்து எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தபுலாம் ரொம்ப டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட். தபு எஸ். வெரி டெடிகேட்டட் சீஸ். அழகு சார் அவங்கலாம். ஆமா. சூப்பர் சார். காதல் தேசத்துல அவங்கள வேற மாரி கட்டியிருப்பீங்க. ரொம்ப அழகா இருக்கும். ஓகே சார். இன்னைக்கு இவ்வளவு நேரமா நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஆமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கதிர் சார். நீங்க இப்ப மலேசியா மக்கள் எல்லாம் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க நம்ம ரேடியோலயும். இப்போ ஒரு கிட்டத்தட்ட 2000 பேர் இப்ப இங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே. எல்லாருக்கும் மலேசியால உள்ளவங்க எல்லாத்துக்கும் சார் உலக மக்களுக்குன்னு வச்சுக்கோமே. ஆமா. என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? ஐ லவ் யூ. ஏதோ நீட்டா வரும்னு நினைச்சேன் சார். ஷார்ட் இல்ல நீட்டா இதுதான் ஐ லவ் யூ ஆல். ஐ லவ் யூ ஆல். அது போதும் சார். அது மாதிரி என் மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கைக்கு, லவ்வுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். வராது. ஓகே. நான் கதிர்னா காதல் அப்படின்னு சொல்லலாம்னு ஒரு டயலாக்ல வந்தேன். ஆனா எழுத்து பத்தல சார். பரவாயில்ல. நாதன் ஐ லைக் மிஸ்டர் கதிர் சார் எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லவ்லாம் போடுறாங்க சார் நீங்க லவ்னோனே. தேங்க் யூ லவ் யூ ஆல். கதிர் சார்னா லவ். ஓகே. எஸ். சூப்பர். சார் மீண்டும் உங்களோட நீங்க அடுத்த படம் எடுக்க போறேன்னு சொன்னீங்களே. ஆமா. அது ஒரு காலகட்டத்துல ஏதாச்சும் மலேசியர் தமிழர்களுக்கு நம்ம ஆர்டிஸ்ட்க்கு ஏதாவது உள்ள சொருவு முடிச்சுனா ஏதாவது கண்டிப்பா நான் டெஃபினட்டா கண்டிப்பா இந்த படத்துல அடுத்த படத்துல கண்டிப்பா பல்வேறு ஆஸ்பெக்ட்ல ஒரு சிங்கராகவோ, நடிகராகவோ எந்த ஆஸ்பெக்ட்ல நல்லா டேலண்டட் பீப்புள் கண்டிப்பா சந்திச்சேன்னா கண்டிப்பா அவங்க என் படத்துல நடிப்பாங்க, இல்ல பாடுவாங்க, இல்லைன்னா எதையாவது பண்ணுவாங்க. கண்டிப்பா சார். எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். பாக்யராஜ் சார் உங்க குருகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி கதிர் சாரோ கண்டிப்பா நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க. கொடுத்துட்டு தான் இருக்கீங்க ஆமா. அப்படின்றதோ
எனக்கு புரியுது. சார் ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு மாராஸ் டிவி, தமிழ் ஏஐஎஃப்எம்ல நீங்க இங்க வந்திருக்கிறது. மீண்டும் ஒரு முறை நீங்க வரணும் சார். அதாவது அடுத்த படம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ற மாரி கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க அடுத்த தடவ மலேசியாவுக்கு வரப்ப, இப்ப சார் வேற மாராஸ் சார் சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம ஒரு மீட் அண்ட் கிரீட் வைக்கிறோம்னு. எஸ். சோ மக்களே அதுல நம்ம எல்லாரையும் சந்திக்கிறேன். எஸ் அப்பனா சார் அங்க வரப்போறாரு. வந்துட்டு மைக் வாங்கிட்டு ஐ லவ் யூன்ட்டு போயிருவாரு எல்லாரையும். அங்கெல்லாம் டைரக்டா எல்லாரும் நல்ல இன்னும் டீட்டெயிலா எல்லாரு கூடயும் பரிமாற்றங்கள், காதல் பரிமாற்றங்கள். எஸ். அப்படி சார். சரி முடியல என்னால. ஓகே சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் உங்க கூட பேசுனதுல இன்னைக்கு. மாராஸ் சாருக்கு நன்றி சொல்லணும். எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு சார். உங்ககிட்ட உங்களை பார்க்கறதுக்கும் உங்களை பேசுறதுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. இறைவனுக்கு நன்றி, குரு மகானுக்கு நன்றி. ஓகே சார். சோ மக்களுக்கு ஒரு பாய் போட்டுருங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்க ஐ லவ் யூ சொல்வீங்க. ஐ லவ் யூ. பை பை. டேக் கேர். ஓகே மக்களே, நம்ம டைரக்டர் கதிர் சார் கூட இன்னைக்கு பேசி முடிச்சாச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் வரப்போகுது. தமிழ் ஏஎஃப்எம் மாராஸ் டிவியோட இணைந்திருக்க மறந்துடாதீங்க. 2 மில்லியனுக்கு மேல் உலக தமிழ் மக்களை கடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் டிஜிட்டல் வானொலி நம் தமிழ் ஏஎஃப்எம். நான் உங்களின் ஒருவல் ஏஞ்சல். அப்படியே சார் இன்னொரு ஒரு பாய் சொல்லுவோம் 2 பேரும். Hey, bye bye. We love you. We love you. Meet you all soon. தமிழ் ஏஐஎஃப்எம் டிஜிட்டல் வானொலி 2 பில்லியனுக்கு மேல் உலக தமிழ் மக்களை கடந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 மில்லியன் வெற்றி உங்களால் தானே சாத்தியமானது. உங்கள் ஆதரவிற்கு அளவு கடந்த அன்பிற்கும் தமிழ் ஏஐஎஃப்எம் இன் மனமார்ந்த நன்றிகள். உலகத்தில் முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் தமிழ் டிஜிட்டல் வானொலி என்று நம் தமிழ் ஏஐஎஃப்எம். இசை நமது, கனெக்ஷன் உங்களது. இது உலக டிஜிட்டல் வானொலி தமிழ் ஏஐஎஃப்எம்.